நாட்டிற்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கற்பிக்கிறேன் என்று தான் இதை நான் ஆரம்பித்திருந்தேன். ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க? எனக்கு முடியுமா டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு பிள்ளைக்கு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒருவரிடமிருந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்ணி மில்லியன்களிலே 3600 மில்லியன் புண்ணியம். அப்படியெல்லாம் புண்ணியம் ஒரு செய்றீங்களா? பிள்ளைக்காக ஒரு 300 ரூபாய் மாதத்துக்கு புண்ணியம் செய்ய முடியாமல் இல்லை தானே? நீங்க அமைத்திருப்பது ஒரு பெரிய ஆளுமை. அரசியலை போட்டால் இதுவும் அழிந்துவிடும். எத்தனை பிரிவுகளில் கற்பிக்கிறீர்கள்? நாங்கள் வேறு ஸ்டூடியோவில் அமைத்திருந்தோம் தரம் 1 மாணவர்களுக்கு கணிதம் கற்பிக்க. குவாலிஃபைட் டீச்சர்ஸ். யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ் டீச்சர்ஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தோம் ரெக்கார்ட் பண்ணுவதற்கு. தொழிற்சங்கங்கள் வேண்டியதை செய்யட்டும். தம்மிக்க பெற நீங்க தொடங்குங்க. ஆன்லைன் கல்வி நல்ல ஒரு பிசினஸாக மாறி இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது வயிற்றில் அடிப்பது பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் நன்றாக படிப்பிக்காத டீச்சர்ஸ்மாருக்கு வாய்ப்பில்லாமல் போவது என்பதிலே மாற்று கருத்தில்லை. சொன்னது எல்லாமே ஃப்ரீ 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 காசு வைத்து போதுமாய் விட்டதா? நாங்கள் நாட்டிற்கும் அடுத்த பக்கத்தால் ஏதாவது ஒன்று தர வேண்டும். உங்களுக்கு யோசனை வந்ததா இல்லை இந்த மனைவி சந்தர்ப்பத்தில் மனைவிதானே விரிவாக வேண்டி நிற்பார். தம்மிகவுக்கு இது வெற்றி அளிப்பதற்கும் அரச வழங்கெல்லாம் இவ்வளவு இருந்தும் ஏலாமல் போனதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்திற்கு நல்ல டியூஷன் டீச்சரை எடுத்து வந்து படிப்பீங்கள் என்று சொல்ல முடியாது. நான் மோகன்லால் கிரேரு அவர்களிடம் சென்று சொல்லியிருந்தேன், சார் உங்களுடைய குரலில் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மனத்தில் ஆரம்பித்திருந்தார். அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த தேவி பாலிகாவுக்கு சென்று தேவி பாலிகாவை கொள்ளையடிக்க அப்படியான ஒரு நிலைக்கு எங்களை போன்றவர்கள் வரமாட்டார். அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல இப்போது தேவபாலிகாவை கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். எங்க அந்த காசு 1000 லட்சங்கள். ஒவ்வொரு ஸ்கூலிற்கும் நாங்கள் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் கொடுக்கிறோம். கோட்டாவே வந்தால் கோட்டாவே வேணும், மைத்ரியை வந்தா மைத்ரி வேணும், ரணில் வந்தா ரணில் வேணும். வறியவர்கள் தான் பிரிந்து நிற்கின்றார்கள். செல்வந்தர்கள் பிரிந்தில்லை, அரசியல்வாதிகள் பிரிந்தில்லை. சரியா சொன்னீங்க, சாமானியர்கள் தான் பிரிந்து நிற்கிறார்கள். பிரிந்து நிற்பது என்கின்ற பிரச்சனை அடுத்த அரசாங்கம் என்று நினைப்பது. அதிக லாபத்தை தமக்கு பெற உழைப்பது இந்த நோய் தொற்று காலத்திலே. அமெரிக்காவில் ஃபில்டரில் ஒருவர் தண்ணீர் குடித்தால் அதிலும் எனக்கு காசு கிடைக்கும். லீசிங்காரர்களுக்கும் நிவாரணங்களை கொடுங்க. மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டிபாசிட்டர்ஸ்களை பாதுகாப்பது. உங்களுக்கு காசு கிடைக்கிறதுன்னு சொன்னால் எதுவும் பேராசை வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு விடயங்களிடம் தான் குற்றச்சாட்டுகள் வந்தது. இங்கிலாந்திலிருந்து குப்பை குளங்களை கொண்டு வந்தவர் மீதுதான் வழக்கு பாய்ந்தது. ஒன்றுக்கு நீங்கள் விருப்பமாக இருந்தீங்க நிதியமைச்சருடைய செயலாளர். உண்மை சொல்ல போனால் எனக்கு உளவியல் ரீதியான வதையாக இருந்தது. இந்த கிரைசிஸ்ல இருந்து நாட்டை விடுவிக்கலாமா? சிக்கல் என்கின்ற கதையை யாராவது சொன்னால் அவர் உண்மையிலே திறமையாட்டவர். சிக்கப்பட்டு இல்லையா? சிக்கலை அவிழ்த்தால் சரிதானே. எனக்கு சும்மா பொய்யை கேச்சு வாங்க முடியாது சமுதித்த. ඉඩමක් ගන්න හොඳ ගෙයක් හදාගන්න කතා කරන්න අප්ලෑන්ඩ් එකට. இந்த நாட்களிலே நாடு கோவிட்டுடன் சிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளுடைய கல்வியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாடு மாத்திரமல்ல முழு உலகமுமே என்று பேசிக் கொண்டிருப்பது ஆன்லைன் கல்வி பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்பொழுது சந்திக்கிறோம். அதுக்கு சம்பந்தமான ஆனால் இன்னும் ஒரு கதாபாத்திரம் இலங்கையில் முதலாவது தர, அதாவது நம்பர் 1 தொழில் முயற்சியாளர், அதே போன்று வர்த்தகர், அவருடன் பேச தயாராக இருக்கிறோம். பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பேசுவதற்காக. அதாவது நாங்கள் இன்னொரு பேச்சு, அதாவது டிபி எஜுகேஷன் என்கின்ற பெயர் இப்போது அதிகம் பேருக்கு தெரியும். அதில் அதனுடைய ஸ்தாபகர் தம்மிக பெர் அவர்களோட வணக்கம். வணக்கம். என்ன இது இந்த டிபி என்றது? என்னது இது? உண்மையில் தம்மிக பிரசிலா, அதுதான். அதாவது என்னுடைய வைஃபினுடைய பேர் தான் பிரசிலா. டிபி தம்மிக அண்ட் பிரசிலா ஃபவுண்டேஷன், அதுதான் பெயர். அதில் தான். சரி, எல்லோருக்குமே தம்மிக பெருடன் இப்படியாக அமர்ந்திருந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது தானே. எனக்கு நேற்று முந்தின ஒருவர் பேசிய இடம் கேட்டிருந்தார் ஒருவர், இப்பொழுது கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தனவா தம்மிக பெறுவா என்று சொல்லி. தினேஷ் குணவர்தன இல்லாட்ட ஜிஎல் பீரிஸ், கோட்டாபய ராஜபக்ஷ இல்லாட்ட மஹிந்த ராஜபக்ஷ இல்லாட்ட பசில் ராஜபக்ஷ அவர்கள் செய்கின்றவரை தம்மிக பெற என்ன செய்கிறார்? உண்மையிலே நீங்கள் என்ன தேவை உங்களுக்கு? இப்படித்தான். அதாவது எனக்கு முன்பிருந்தே என்னென்னால் என்னுடைய கல்வி பின்புலத்தின் இருந்துதானே நான் பார்க்க வேண்டும். அதாவது அங்குதான் எனக்கு தெரிந்தது. அதாவது பிரபலமான பாடசாலை என்கின்ற ஒன்று இருக்கிறது, பிரபலமற்ற பாடசாலை என்கின்ற பாடசாலைகள் பிரிவுகள் இருக்கிறது. இதிலே பிரபலம் அற்ற பாடசாலையிலிருந்து யூனிவர்சிட்டிக்கு போவது என்பது உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் நான் சொன்னது ஹொர்ன தக்ஷிலாவுக்கு. எனவே அங்கு நடுவில் இருந்தவர்கள், அதாவது நல்ல ஒரு பாடசாலையும் இல்லை, கூடாத பாடசாலையும் இல்லை, நடுவில் இருந்த ஒரு பாடசாலை தக்ஷிலா. எனவே நான் அன்றிலிருந்து பார்த்தேன். இந்த இலவச கல்வி பற்றி பேசுகிறோம் தானே. ஆனால் இலவச கல்வியிலே உண்மையிலே எல்லோருக்கும், அதாவது ஒரே விதத்தில் கொடுக்க முடியவில்லைன்னு சொன்னால் அதில் என்ன இருக்கிறது? இலவசமான கல்வி என்பது, இலவச கல்வி மூன்று துண்டுகளாக உடைந்திருக்கிறது. இலவச கல்வி, நல்ல இலவச கல்வி இருக்கிறது, மத்திய தர இலவச கல்வி இருக்கிறது, அதே போன்று வசதியற்ற இலவச கல்வி இருக்கிறது. அப்படியே இருக்க முடியாது. எனவே அந்த சின்ன வயதிலேயே எனக்கு அந்த இந்த சிந்தனை சின்ன வயதிலிருந்தே எனக்கு, நான் அதாவது ஒரு வைராக்கியமும் இருந்திருக்கலாம் மனதில். ஏன், அதாவது ஒரு வகுப்பிற்கு நன்றாக படிக்கவும், இன்னொரு வகுப்பிற்கு மத்திய தர வசதியுடன் படிக்கவும், இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கவும் என்ற ஒரு மூன்று பிரிவுக்கு பிரிந்ததிலே இது பற்றி ஒரு சிந்தனை இருந்ததால் 3 பிரிவுகளால் எனக்கு இருந்திருக்கலாம் ஒரு சிந்தனை. நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடலுக்கு இப்பொழுது அமர்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே குறைந்தது இடம்பெற்ற இந்த ஆன்லைன் 60 நாட்களாக ஆன்லைன் கல்வி கூட இப்பொழுது இல்லை பிள்ளைகள். 60 நாட்கள் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்திலே உண்மையிலே நீங்கள் இதை ஆரம்பித்தது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலுக்கு தானே. அரசாங்கத்தால் முடியாத ஒரு விடயத்தால் தம்மிக்க பெற
பெறாக என்னால் முடியும். இல்லாவிட்டால் நான் நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு தகவலை கொடுத்திருக்கிறேன். எங்கே 3 அரசாங்கம் எங்கே 69 லட்சம் அரசாங்கம் எங்கே 20ஆம் அரசியலமைப்பை நிறைவேற்றிய அரசாங்கம் எங்கே அவசர காலத்தையும் கூட நிறைவேற்றிருக்கிறீங்க. ஒன்றுமில்லாத தம்மிக்க பெறாக பாருங்கள், நாட்டு மக்களுக்கு இன்று கல்வியை கொடுக்கிறேன். இப்படி நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு தாக்குதலை மேற்கொள்றீங்க. அப்படி இல்லை. இது உண்மையிலே அதாவது 5 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட ப்ரோக்ராம். அதாவது உண்மையில் 5 வருடங்களுக்கு முன்பு என்று கூட சொன்னால், அது ஆரம்பத்தில் நான் தொடங்கியது 16 வருடங்களுக்கு முன்பு 2005ஆம் ஆண்டு. நான் ஒரு கம்பெனியிலே போர்ட் மீட்டிங்கில் நான் சொன்னேன், அதாவது அன்று எனக்கு ஒரு விஷன் இருந்தது கணக்கை படிப்பிக்க வேண்டும் என்பது பற்றி. ஆனால் அதுவும் முழு நாட்டுக்கும் அல்ல. அதாவது வறிய பிள்ளைகளுக்கு கணக்கை படிப்பிக்க வேண்டும் கணிதத்தை என்று சொல்லி நான் உண்மையில் ஒரு போர்டு மீட்டிங்கில் சொல்கிறேன். அன்று வெள்ளை போர்டு இருந்தது. வெள்ளை போர்டில் ஒயிட் போர்டிலே நல்ல ஒரு டீச்சரை கொண்டு வந்து போட்டு படிப்பித்து அதனை வீடியோ பண்ணி சிடிக்களிலே அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தால், இந்த வறிய ஸ்கூல்களுக்கு கொடுத்தால், அது 2005ஆம் ஆண்டு நான் சொன்ன ஒரு விஷயம். அதாவது 16 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய வைஃப் எங்களுடைய வீட்டில், அதாவது எனக்கு உண்மையில் கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை தான். ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து கணக்கு தெரியவில்லைன்னு சொன்னால் அவர் இருந்தால் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் நான் மாறி விடுவேன். அதாவது இரண்டாவது அந்த நாட்களிலே இது என்னுடைய மனைவிக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற பொழுது. எனவே அவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், அப்போது அப்பா மாதிரி தான் பிள்ளைகளும், இவர்களுக்குமே கணக்கு பிழைத்தால் உடனடியாக சண்டைக்கு வருகிறார்கள். எனவே இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நாங்கள் கணக்கை படிப்பிப்பதுன்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, நாங்கள் உண்மையில் இது நான் ஏற்கனவே சிந்தித்திருந்தேன். ஆனால் அது ஒரு கிராமங்களுக்கான நீங்கள் நாட்டுக்கே கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கணிதத்தை நான் கற்பிக்கிறேன் என்று தான் இதனை ஆரம்பித்திருந்தோம். அப்படின்னு சொன்னால் 5 வருடத்துக்கு முன்பு. 5 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 5 வருடத்துக்கு முன்பு தம்மைக்க பெற இதை ஆரம்பித்தார். இதனை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இது சரியான பீக் வந்தது இப்பொழுது ஒரு வருடம் கூட இல்லை. நான் நன்றா சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். 2019 தான் சரியான ஆரம்பம் எடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நல்ல பீக் வந்தது இப்போ இந்த 2-3 மாதம். ஆன்லைன் என்பதிலே, அதாவது முன்பு மக்களுக்கு இது விளங்கிக் கொள்ளக்கூட முடியாமல் இருந்தது. அதாவது என்னுடைய எந்த ஒரு ப்ராஜெக்டிலும் நான் 2 வருடங்கள் வரை ரீசர்ச் செய்வேன். அதாவது இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் தெரியும் உங்களுக்கு, நான் ஒவ்வொரு சாம்பிள்களை செய்து பார்த்துருந்தேன். அதாவது கேன் அகாடமி போன்று சாம்பிள் ஒன்றை அடித்தேன். அது பார்த்தேன், இது பிள்ளைகளுக்கு காட்டி அது சரி வருகிறதான்னு சொல்லி. அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளையினுடைய யூனிவர்சிட்டியிலே லெக்சரருடைய லெக்சரை பார்த்து தான் நான் நினைத்தேன், இல்லை இது லைவ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த லைவ் கொடுக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் இந்த சைஸ் எங்கே அதை வெட்ட வேண்டும். அதற்கு பிறகுதான் உண்மையில் நாங்கள் இலங்கையில், அதாவது அரசாங்க பாடசாலைகளை அனுராதபுரம், ஹோமாகம, அதே போன்று வெள்ளவத்தை தமிழ் பாடசாலையிலே 3 பாடசாலைகளுக்கு சென்று இந்த ப்ரோக்ராமினை நாங்கள் நடத்தி பார்த்தோம். இது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பிள்ளைகளுடைய, அதிலே பிள்ளைகள் உண்மையில் பார்த்து, ஏனென்றா யங் பிள்ளைகள் அதை பார்த்து சாருக்கு முன்பாகவே சொன்னார்கள், சார்லும் பார்க்க இது நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார்கள். எனவே அப்போது அந்த 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 இந்த ரெக்கார்டிங்கும் எங்களிடம் இருந்தது. அதாவது இந்த பிள்ளைகள், அதாவது இப்போ எனக்கு பார்த்தது விளங்கியது, பிள்ளைகளுக்கு கூட இப்போது அந்த பிள்ளைகளுக்கு இந்த டிஜிட்டல் முறையிலே அவர்கள் செல்கிறார்கள். ஏனென்றால் அதுக்கு பிறகுதான் நான் நினைத்திருந்தேன், இந்த தியரி என்கின்ற விஷயம், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் தியரி இருக்கிறது தானே, அந்த சித்தாந்தங்கள் என்கின்ற அந்த விஷயங்களை எடுத்து டிஜிட்டல் புக்காக கொடுக்க, வீடியோ புக்காக. எனவே சித்தாந்தத்தை மாற்ற முடியாதானே, டீச்சரிலிருந்து டீச்சருக்கு எப்படியுமே இது சித்தாந்தத்தை மாற்ற முடியாது. சித்தாந்தம்னால் ஒன்றுதான். எனவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் பில்ட் பண்ணினோம். இதே போன்ற 2019ஆம் ஆண்டு கொரோனா பற்றி நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. என்றால் ரெக்கார்டிங்க்கு ஒரு வருடம் போகிறது. 2018 தான் நாங்கள் ரெக்கார்டிங் ஆரம்பித்திருந்தோம். ஆனால் 2019 நாங்கள் யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தோம். ஆனால் கோவிடோடு பிள்ளைகள் ஜூமிற்கு, டீச்சர்ஸ் ஜூமுக்கு எனவே பழகினார்கள். கைகளில் ஃபோன் வந்தது. அதோடு தான் இது உண்மையிலே இப்படியான ஒரு பீக் ஒன்றுக்கு எங்களால் வர முடிந்தது. கடைசியில் என்னதான் சொன்னாலும் தம்மிக்க பேர் பாஸ், அரசாங்கம் ஃபெயில், எஜுகேஷன் பக்கத்தில் அப்படித்தான் இதுதான் சொல்ல இருக்குது. சரிதான்? இல்லை இப்படித்தான். அதாவது நான் எப்பொழுதுமே வேலை செய்கின்ற பொழுது நான் யாரையும் ஃபெயிலாக விட மாட்டேன். அரசாங்கத்துடனும் நான் மினிஸ்ட்ரியுடனும் நான் வேலை செய்கிறேன். வறிய பிள்ளைகள், ஹேண்ட் ஃபோன் இல்லாதவர்கள், நான் இப்போ சொல்றது இப்போ நடந்திருக்கிறது தம்மிக்க பாஸ், அரசாங்கம் ஃபெயில், அதுதான் நான் சொல்கிறேன். நான் எப்பொழுதுமே அடுத்த பக்கத்தை தான் செய்வேன். அதாவது நான் யாரையும் ஃபெயிலாக விடுவதில்லை அருகில் இருப்பவர்களை. எனக்கு இப்போ இது வந்து சாதாரணமான ஒரு பேனை தான். நான் இதை எழுதிவிட்டு பேனை முடித்தது அப்புறம் நான் எறிந்து விடுவேன். தம்மிக்க பிறகு இந்த பேனையை கொடுத்தால வர இதை பார்ப்பேன், எவ்வளோ ஒரு பேனை கம்பெனி எப்படி போடலாம் என்று சொல்லி. அது பிறகு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிளான்ட்டை ஒன்று போடலாம். எனவே தம்மிக்க ஒரே கல்லில் வந்து 2 குருவிகளை கொள்ள பார்க்கிறார். உண்மைதானே? அதானே? இல்லை நான் உண்மையில் இப்படித்தான். நான் சாதாரணமாக செய்வது இப்படித்தானே. ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும், அதாவது 2005ஆம் ஆண்டிலிருந்து 14ஆம் ஆண்டு வரை அரசாங்கத்தில் வேலை செய்திருக்கிறேன் தானே. அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே செய்வது அரசாங்கம் என்று சொல்வது உண்மையில் எங்களுடைய தாய்நாடு என்று சொன்னதுக்கு பிறகு அரசாங்கம் என்று சொல்வது
அது யார் அவர்கள்? அவர்களும் ஒரு 5 வருடங்களுக்கு வருகின்றவர்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விஷயங்களுடன் அந்த சமுதாயத்திற்கு, அதாவது இந்த தாய்நாட்டு என்கின்ற விஷயத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் ஹெல்ப் பண்ண வேண்டும். ஏன்னா ஹெல்ப் பண்ணாமல், அதாவது இதுவும் சரியாக ஒரு கிரிக்கெட் கேம் போன்று. ஏனென்றால் மக்களுக்கு கிரிக்கெட்டும் அரசாங்கம் என்பது நம்ப முடியாது. ஏனென்றால் விக்கெட்டில் இருக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு போர்டுக்கும் அடிக்க வேண்டும். அதே போல தான் அரசாங்கம் என்றது, தாய்நாடு என்பது ஒவ்வொரு நாளும் எக்கனாமி மாற்றங்களுக்கு ஏற்ற வகையிலே முகம் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது அன்றி சிலர், அதாவது இப்போ அரசியல் என்றால் என்ன? ஒன்று அரசாங்கம், அதாவது அவர்களும் கூட தெரியாது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இல்லாமல் அவர்கள் 3 மாத ரிப்போர்ட்டின் ஊடாக ஓட முடியும், அப்படியும் ஓட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஓடவும் வேண்டும். அதே போன்று எதிர்க்கட்சி இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் இன்னும் ஒரு 3 வருடங்கள் 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இதனை செய்வோம் என்று. ஏன் அப்படி சமுதித்தா அதே நினைக்க முடியாது? இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றத்திலே என்கின்ற விஷயத்தில் நாட்டை அமைக்கின்ற இடமாக ஏன் அமைக்க முடியாது? ஏன் பிரிந்திருக்கிறார்கள்? என்ன ரீசன்? பிரிவதற்கு என்ன ரீசன்? நான் பார்க்கிறேன், இங்கே தான் திருந்த வேண்டும். அதாவது எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் ஐடியாஸ் இருந்தால் ஒன்று திருத்தத்தானே இருக்கிறது. எனவே ஏன்னால் விசேஷமாக நாட்டினுடைய எக்கனாமி, அதாவது இப்படியான இந்த கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்திலே, அதாவது பிரச்சனை ஏற்பட்ட நேரத்திலே எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும். சமந்தித்த சரி, நாங்கள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் தனித்து பேசலாம். முதலில் எனக்கு சொல்லுங்க, டிபி எஜுகேஷன் அப்படிதான் பேர். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்கிறது? யூடியூப் சேனல் எத்தனை இருக்கிறது? இல்ல யூடியூப் சேனல் 6 சேனல் இருக்கு. அதிலே அங்கே யூடியூப் 6 சேனல்களிலே சப்ஸ்கிரைப் பண்ணினவர்களுக்கு அந்த ஊடாக வர முடியும். அதே போல இருக்கிறதா? ஆப்பில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதாவது ஆப்பிலே இன்று வரை 5 லட்சம் பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். வெப்பில் இருக்கின்றார்கள் 50,000 பேர் வரை. அப்படின்னு சொன்னால் அங்கே 100,000 வருகின்றார்கள். இல்லை, நாங்கள் அப்படி எடுத்து பார்த்தால், என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் என்று பார்த்தால் 5 லட்சத்தில் பார்க்க அதிகம். ஆனால் அப்படி நாங்கள் எடுக்க முடியாது தான். ஏனென்றால் இந்த சேனல்களில் இருந்து வருகின்றவர்களை பார்த்த ஃபோன் அடிப்படையில் சொல்ல முடியும் எங்கிருந்து வருகிறார்கள். அதாவது ஆப் ஊடாக வருகிறார்களா, அந்த பிள்ளை யூடியூபால் வருகிறாரா, வெப்பில் இருந்து வருகிறாரா என்று அது எங்களுக்கு விளங்குகிறது. அதாவது எங்களுக்கு தெரியும் 6.5 லட்சம் பேர் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதுக்குள்ளே. அப்படின்னு சொன்னால் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவதற்கு நீங்கள் அப்படின்னா எவ்வளவு எடுக்கிறீங்க? இல்லை, ஆப்பை டவுன்லோட் பண்ணுகிற பொழுது ஆப் ஸ்டோர்ஸ்களில் இருந்து 5% கூட எங்களுக்கு கிடைப்பதும் இல்லை. நாங்கள் பிள்ளைகளிடம் சார்ஜ் பண்ணுவதும் இல்லை. அதாவது 100% ஃப்ரீ அதை செய்கிறோம். அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த முறையிலே இந்த ஒரு பணம் காசு வாங்குவதில்லை. குறைந்தது யூடியூபின் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நாங்கள் போடுவது. அப்படி சொன்னா இந்த சேனலை வந்து மொனிடைஸ் பண்ணவே இல்லை. அதாவது நாங்கள் யூடியூபில் இது பிரைவேட் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற பொழுது, அவர்கள் படிக்கின்ற பொழுது, சில சந்தர்ப்பங்களிலே சப்பாத்தி போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது சத்தம் கேட்கும் என்பதனால் நாங்கள் சப்பாத்துக்களை கலட்டி கால் விரல்களால் நடந்திருக்கிறோம். ஏனென்றால் அப்படி செய்த நான் ஒரு அப்பாங்கிற ரீதியிலே எனக்கு முடியுமா 5 செகண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு? அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு செய்ய முடியாது தானே. இன்று 5 லட்சம், இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது இங்கே 1 மில்லியன் இருக்கலாம் ஆப்பிள். அப்படின்னு சொன்னால் தாம் மிக்கப்படுறா ஒரே அடியாக சொல்கிறார். தீர்மானித்து ஒரு வருடம் இருந்தால் 300 ரூபாவினை சார்ஜ் பண்ண போறேன்னு சொல்லி எப்படி சொல்றது? தாம் மிக்கப்படுறா இந்த நாட்டில் வியாபார உலகத்தில் இருக்கக்கூடிய. அதான் நான் சொன்னேன், இந்த பேனையூடாகவும் பணத்தை பார்க்கின்றவர் சாதாரண 300 மில்லியன் ஒரு இரவில் தாம் மிக்கப்படுறா இந்த நாட்டிலே. எனக்கு சிந்திக்க முடியும், ஆசியாவில் பெரிய ஒரு வியாபாரியாக வரலாம். எப்படி சான்றிதழ் கொடுக்கறது இல்லை என்று? இப்படித்தான். அதாவது இதை எடுத்து பாருங்கள், ஒரு மாதத்திற்கு 300 மில்லியன் என்று 300 ரூபாய் எடுத்தால் ஒரு மில்லியனிடம் ஒரு வருடத்துக்கு எடுத்து பார்த்தால் 3600 மில்லியன். எனவே 3.6 பில்லியன், அதாவது 3.6 பில்லியன் பிள்ளைகளிடம் எடுக்கலாம். ஆனால் அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பார்த்தால், ஆனாலும் அதனை ஒரு புண்ணியமாக எடுத்து பார்த்தால் அது 3600 மில்லியன் புண்ணியம். இப்படித்தானே நான் இதில் நல்ல ஒரு விஷயம் தான். அதாவது இந்த பாருங்க, புண்ணியத்தின் அளவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வருடத்திற்கு 3600 மில்லியன் புண்ணியம். ஆனால் 3600 மில்லியனை நான் போடுவதில்லை தானே. எனவே குறைந்த அளவை போட்டுக்கொண்டு அதிகமாக புண்ணியம் செய்கிறேன். எனவே இப்படியாகத்தான் ஸ்மார்ட் முறையிலே புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தான் போடுகின்ற முதலீடு போன்று பார்க்க வேண்டும் 3 மடங்கு ஒரு வருடத்திற்கு செய்வதற்கு. சரி, இப்போ நாங்கள் இந்த கலந்துரையாடல் முடிந்து சொல்லுகின்ற பொழுது, சரி, இப்போ தம்மிக்க பெற அவருடைய இது ஒரு பெரிய பிசினஸ் இல்லை, இது ஒரு அவருடைய ஒரு புண்ணியம். எனவே எந்த ஒரு நீங்க சந்தேகம் வைத்துக் கொள்ள வேண்டாம். தம்பிக்க சொல்றதுனால இதை நம்புங்கள். அப்படித்தானே சொல்றீங்க? அப்படித்தானே? வேற ஒன்றும் இல்லையா? இப்படிதான். இன்னும் 6 மாதத்துல நீங்க சொல்கிறீர்கள் 300 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி. அப்படி நான் எப்படி மீண்டும் கால் பண்ணி கேட்கிறேன். நீங்க எப்படி என்ன சொன்னீங்க? முதல்ல சொன்னீங்க காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி. அப்படின்னு சொன்ன என்ன சொல்றீங்க? தம்பிக்க நம்பிட்டு போக சொல்லி சொல்றீங்க. இப்படித்தான். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னை போன்றொருவர், அதாவது ஏனைய வர்த்தகங்களுடன் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கிறப்போ
எனக்கு ஒரு பிள்ளைக்காக 300 ரூபாய் புண்ணியம் ஒரு மாதத்திற்கு செய்ய முடியாமல் இல்லை தானே. எனவே நாங்கள் எப்படி நம்பிக்கொண்டு போகிறது தம்பிக்க பெற மாத்தியா? இப்போ மக்கள் சாப்பிட்றதுக்கு இருக்கிற அரிசியை ஒழிக்கின்ற சமுதாயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அரிசிக்கு கட்டுப்பாடு விலை போட்டால் அங்கே வேலைகளுக்கு கோவிட்னு சொல்கிறாங்க. வாகனங்களில் வந்து அந்த டயரை காத்தில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு சமுதாயத்தை தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி போகிறாங்க? ஹெலிகாப்டரில் போகிறாங்க வியாபாரிகள். ஏன் நாங்கள் இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறேன்னா நம்புறேன். நாங்கள் தம்பிக்க நம்ப அப்படி தான் உங்களுடைய நம்பிக்கையில் பார்க்க பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தானே, பெற்றோருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தானே. நான் இதில் ஒரு நாளும் பணம் எடுக்க மாட்டேன். அதற்கு மேல் அதிகமாக பிள்ளைக்கு டிஸ்டர்ப் செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றை கூட நான் இதில் வராது. இந்த நம்பிக்கையுடன் தான் சமுதாயத்தை எப்படி ஒன்று தான் பாருங்கள். நீங்கள் யாராவது ஒருவர் ஆரம்பித்தால் நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த அளவுக்கு பின் தொடர்ந்து வந்த டிபி எஜுகேஷன் சேனலுக்கு வருவார்கள் என்று சொல்லி இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய பற்றி ஒரு நம்பிக்கையை பற்றி தானே அவர்கள் வருகிறார்கள். எனவே எனக்கு தெரியும் இதிலே ஹார்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலை செய்யும். மக்களுக்கு தெரியும் நான் சிந்திப்பது என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கக்கூடிய வகையிலே சமுதாயத்திற்கு நான் படிப்பிக்க போகிறேன் என்றால், அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தெரியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகிறார். எனவே அதனால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இப்போ கண்ணங்கர அவர்கள் 1945ஆம் ஆண்டு இலவச கல்வியினை கொடுத்தாலும் ஆனாலும் ஒரே அளவிலே கொடுக்க முடியவில்லை தானே. ஆனால் நான் இன்று சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேன். எல்லோருக்கும் ஒரே விதத்தில் கொடுப்பதற்கு தான் நான் இதனை இந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் போல இப்போ இது வீடியோ புக் என்று எடுத்து பார்க்கிற போது சித்தாந்தம் என்கின்ற விடயத்தை எடுத்து பார்க்கிற பொழுது எல்லாமே ஒன்று. எந்த ஒரு டீச்சர் படித்தாலும் ஒன்று. இப்பொழுது டிபி எஜுகேஷனை பற்றி பேசுவதற்கு முதல், ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தம்பிக்க பெற முன்பிருந்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு ஆளுமையை உருவாக்கி இருக்கிறீங்க. 44 லட்சம் பேர் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதே போன்று 88 லட்சம் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இன்று பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள், அதாவது மாணவர்களே தம்பிக்க பெற மாமதான் கல்வி அமைச்சர் ஆக இருக்கிறாரே ஒழிய தினேஷ் குணவர்தனோ கோட்டாபய ராஜபக்சோ ஐந்து ஓயிலும் எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு 2024 தேர்தலுக்கான ஒரு ஆளுமையை உருவாக்கி கொண்டு இல்லை இப்படிதான் இது இவையெல்லாம் அரசியல் போட்டால் இதுவும் அழிந்து போய்விடும். ஏனென்றால் நான் பிள்ளைகளுடைய பக்கத்தில் இருந்து இதில் ப்ரீ ஸ்கூல், அதாவது சின்ன பிள்ளைகள் முன்பள்ளி, அந்த அவர்களுடைய எஜுகேஷனை நான் பார்க்கிறேன். எனவே எல்லா இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சருக்கும் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். சின்ன பிள்ளைகள் 2 வயதில் இருந்து. அது மாத்திரமல்ல, நான் என்னுடைய ஸ்பெஷலைஸ் செய்வது கணிதம் தானே. எனவே நான் கணிதத்தை படிப்பிப்பதற்காக நான் US கம்பெனியுடன் பேசியிருந்தேன், ABC மவுஸ் என்று. அவர்களுடைய PhD செய்திருக்கக்கூடிய 4 பேர் இருக்கிறார்கள் இந்த சைல்டு சைக்காலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இவற்றோடு. இவர்கள் எனக்கு சொன்னார்கள், மேத்ஸை படிப்பிக்க முடியாது, நீங்கள் பாடல்களை படிப்பீங்கள் இவர்களுக்கு என்று. எனவே இந்த பாடல்களை படிப்பித்து தான் கணக்கை படிப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு பாடல்களினால் கணக்கை படிப்பதற்கு இந்த ஆட்டங்களுக்கு தெரியாது தானே. நான் அவர்களுடன் பேசி நான் எனக்குள்ளே இருக்கிறது எங்களுடைய வீடியோ கணக்கு பாடல்களூடாக படிப்பிக்கின்ற முறை, அவர்களுடைய கண்டென்ட்களை எடுத்து நாங்கள் டப் செய்திருக்கிறோம் அந்த லெவலுக்கு. எனவே அந்த அளவுக்கு நான் போயிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் தற்போது இப்படிதான், நான் கணிதம் என்பது 100% பிள்ளைக்கு படிக்க முடியாமல் இருப்பதேன். எனவே ஏனென்றால் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு படிப்பு. அடுத்த ரிசர்ச் தான் மியூசிக் வர வேண்டும் என அதையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இப்போ சிங்கப்பூர் போன்ற இடத்திலே மேத்ஸ் படிப்பிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் செய்கிற இந்த மாடலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் ஒன்றை செய்து படிப்பிக்கிறார்கள். அது நியூசிலாந்தில் சக்சஸ். எனவே இந்த நாட்களிலே நான் சின்ன பிள்ளைகள் 6 பேரை போட்டு அந்த நியூசிலாந்து கம்பெனியில் ஆன்லைன் அந்த பிள்ளைகளை அவர்கள் படித்து பார்க்கிறார்கள் இந்த மாடல் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லி. எனவே அவர் சின்ன பிள்ளைகளா, அவர் 4-5 வயது பிள்ளைகள். எனவே நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஒவ்வொரு வேலையிலும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று போகிறது. இல்லை என்று சொன்னால், என்னை போன்றவருக்கு லான்ச் பண்ணி ஃபெயில் ஆகினால் அது அந்த டேமேஜ் அது என்னால் தாங்க முடியாது. எனவே நான் நினைக்கிறேன், அதாவது எந்த நேரத்திலும் என்னுடைய சின்ன ஒரு ஸ்டார்ட்லேயே சின்ன ஒரு டைம் ஒன்று போகலாம் என்ன அந்த ரிசர்ச்சுக்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எஜுகேஷன்கள் என்னென்ன பிரிவுகளில் நீங்கள் இப்பொழுது படிப்பிக்கிறீர்கள்? சின்ன ப்ரீ ஸ்கூல் படிப்பிக்கிறோம் நாங்கள், அதாவது 2 to 5 வயது வரை. அதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது 1 ஒரு 1ஆம் தரத்திலிருந்து பாருங்கள் கணிதத்தை நாங்கள் தனி ஒரு ஸ்டுடியோனை அமைத்திருக்கிறோம் 1ஆம் தரத்திற்கு கணிதம் படிப்பதற்காக. அதாவது மரங்கள் இலைக்குள்ளி எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் செய்து. எனவே இப்படியான வீடியோ உலகத்தில் படிப்பிக்கிற சிலபஸ் என்ன? சிலபஸ் அரசாங்கத்தினுடைய பாடசாலையிலே
செல்லக்கூடிய பாடவிதானம். இதிலே நாங்கள் பிரிய முடியாதா? அரசாங்கத்திற்கு ஃபெயில் ஆகின்ற அந்த கதை ஒன்றிக்கையில் நான் எப்பொழுதுமே மினிஸ்ட்ரியுடன் பேசுகிறேன், என்ஐயுடன் பேசுகிறேன். ஏனென்றால் பிள்ளைகளுடைய சைக்காலஜியை அவர்கள் தானே ஸ்பெஷலைஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதிலே பிரைவேட் செக்டர்னு சொல்கிற பொழுது என்னவென்று சொன்னால் பாடசாலை டீச்சர்ஸ் பார்க்க நல்ல ஒரு பிரைவேட் டீச்சர் இருந்தால் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த சேனலிலே. ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸும் இருக்கிறார்கள். இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணத்தில் தமிழ் படிப்பிக்கக்கூடிய வகையிலே. எனவே தமிழ் படிப்பிப்பதற்கு வெள்ளவத்தை தமிழ் ஒருவரை போட்டால் யாழ்ப்பாணத்தவர்கள் படிக்க மாட்டார்கள். எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வந்திருந்தோம் தமிழ் டீச்சர்ஸ்க்கு மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவதற்கு குவாலிஃபைட் டீச்சர்ஸா பாடசாலையிலே படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி. ஏனென்றால் அவர்கள் நன்றாக இப்படித்தானே டீச்சர்ஸ் 5 டீச்சர்ஸ் மாதிரி கொண்டு வந்து நல்ல டீச்சரை தரை நாங்கள் தெரிவு செய்வோம். எனவே 4 பேர் ஃபெயில் ஆகலாம். இன்டர்வியூல நாங்கள் ப்ரான் பண்ணி பிள்ளைகளுக்கு தெரிகிறதாண்டெல்லாம் பார்த்து தான் எடுப்போம். இல்லையென்றால் இங்கே பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையை கேள்வியை கேட்பதற்கு யாருமே இல்லை, கேள்வியை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேண்டும் படிப்பிக்கின்ற அந்த முறை கேள்வி வராமல் படிப்பிக்க வேண்டும். இதில் அரசாங்கத்தில் அதான் இருக்குது. அரசாங்கத்தில் 40 நிமிடத்தில் பார்த்தால் 40 நிமிடத்தில் நிப்பாட்டப்படும். எனக்கு அப்படி அல்ல. நான் அந்த 40 நிமிடங்களில் படிப்பிக்கின்ற விடயத்தினை 1 மணித்தியாலும் 10 நிமிடம் எடுத்து பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி படிப்பிக்கிறோம். எனவே கேள்வி வராது. அரசாங்கத்தின் வீடியோவும் என்னுடைய வீடியோவிலும் வித்தியாசம் அதுதான். இல்லை, அரசாங்கத்திலும் வீடியோக்கள் இருக்கிறது தானே. ஆனால் அவர்கள் டைம் ஃப்ரேமுக்கு செய்கிறார்கள். ஆனால் ஆன்லைன் அது பாடசாலைக்கு நல்ல பாடசாலையிலே கேள்விகள் கேட்கலாம் பிள்ளைகளுக்கு, இதிலே கேட்க முடியாது தானே. இது ஒரு பக்கம் தான். எனவே ஒரு பக்கம் ஒன் வே மட்டும் தான் இருக்குது. ஒன் வே இருக்கிறது. ஒன் வே இருக்கின்ற பொழுது 40 நிமிடத்தில் படிப்பிக்க முடியாது. சமுதித்த இவை என்னுடைய மூளை மாத்திரமல்ல, சாதாரணமாக வேலை செய்கின்ற ஒருவர் அல்ல தானே. இவை எல்லாமே ஒரு டீம். எனவே இந்த டீமிலே நான் எல்லாமே கேட்பேன், செவி கொடுப்பேன். அதற்கு பிறகு தான் தெரிவு செய்வது வேறொரு விடயம். ஆனால் இதிலே உண்மையிலே கன்சல்டன்ஸ் எடுத்து இங்கே நல்ல டியூஷன் செய்கின்ற டீச்சர்ஸ் மாதிரி எடுத்து இப்போ பாடசாலைகளை எடுத்து இப்போ இப்படி அதுதானே செய்கிறோம். எனவே உண்மையில் இதுதான் இது சக்சஸுக்கான ஒரு காரணம். இப்போது ப்ரீ ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பிறகு ஓ லெவல், அதாவது 1 ஓ லெவல் வரை இருக்கிறது தரம். அதாவது ஏ லெவலிலே கணிதம் விஞ்ஞானம் அது 2 மட்டும் தான். அந்த 2 மாத்திரம். அதாவது அதான் கேஸ் ஒன்று போனது. என்ன கேஸ்? அந்த அதுக்கு பிறகு இருக்கிறது என்னென்றால் யூனிவர்சிட்டிகளுக்கு dpuni.org யூனிவர்சிட்டியும் இருக்கா? எனவே நாங்கள் செய்தது என்னன்னு சொல்லலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய 50 ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த இவற்றுடன் நாங்கள் பேசி அவர்களுடைய ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ்களை எங்களுக்குள் நாங்கள் பில்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். எனவே dpuni.org என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த ஆக்ஸ்போர்டின் ஃப்ரீ படிப்பிக்கக்கூடிய அவைகள் அங்கே அக்சஸ் பண்ண முடியும். அதாவது எங்களுடைய வெப்சைட்டில் அங்கே செல்ல முடியும், சென்று முழுமையாக அவர்கள் இலவசமாக படிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எனக்கு வேற மாதிரியும் யோசிக்க தோன்றுது. அரசாங்கம் கொடுத்த கான்ட்ராக்டோ இது ஒன்று தெரியல. தொழிற்சங்கங்கள் இரண்டாலும் செய்து கொண்டிருக்கட்டும், தம்பிக்க நீங்கள் தொடங்க இவருக்கு நல்ல ஒரு பாடத்தை படிப்பிப்போம் என்று சொல்லி எனக்கு அப்படி யோசிக்கிறேன் நான். அப்படித்தான். அதாவது ஆசிரியர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இருக்கிறது தானே. இல்லை, என்னுடைய கேள்விக்கு நேரடியான பதில் வேண்டும். அதாவது உங்களுக்கு யாராவது பேசி சொன்னவர்களா நீங்கள் தொடங்குங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் ஒன்று நாங்கள் படிப்பிப்போம் என்று சொல்லி? இல்லை, இந்த பிரச்சனை இப்பொழுதுதானே வந்தது. எங்களுடைய பிரச்சனை நீண்ட காலம். அதாவது இதிலே டீச்சர்ஸுக்கு பல விஷயங்கள் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கண்டென்ட் இருக்கிறது. இன்றும் கல்வி அமைச்சின் பல பாடசாலைகளிலே எங்களுடைய விஷயங்களை போட்டுதான் அவர்கள் சூமிலே பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லாம் இப்படித்தானே. இது இந்த பிளாட்ஃபார்மினூடாக நாங்கள் பணம் எடுக்கிறோம்னால தான் அது என்னுடையதாக வரும். எனவே நான் பணம் எடுக்கவில்லை என்று சொன்னால் இது நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய டீச்சர்ஸுடைய டியூஷன் டீச்சர்ஸுடைய எங்கட இது மற்ற பக்கம் இருக்கிறது. இருக்கக்கூடிய அடுத்த பிசினஸாக வர இருப்பது வெகு சீக்கிரம் கல்வி. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்கலாம். இதுவரை இப்பொழுது பிரதான வருமானமாக இப்படித்தான் வருகிறது ஆன்லைன். தம்பிக்க பெற எல்லாம் தெரியாமல் செய்ய மாட்டார் தானே. நீங்கள் இப்பொழுது யாராவது கல்வியினை தனியார் மயப்படுத்துவதற்கா இல்லைன்னு சொல்ல, இல்லை 1 மாதமோ 2 மாதமோ 5 வருடங்களா இருக்கலாம். இல்லையா கல்வி கடைகளை உருவாக்குகின்ற ஒரு கல்வி சேர்த்திட்டத்திற்கான ஒரு ஆரம்பமாக இது இப்படி நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. இப்படித்தான் உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான். கூகுளையும் ஃபேஸ்புக்கையும் எடுத்து பாருங்க. எல்லோருக்கும் மனது இருந்தது என்னது, சார்ஜ் பண்ணுவதற்கு. ஆனால் அவர்களுடைய பிஸ்னஸுக்கு அவர்கள் கூகுள் ஃப்ரீ.
அதற்கு பிறகு கூகுள் மேப்ஸ் ஃப்ரீ. எனவே நாங்கள் யோசித்தோம், இவர்கள் மேப்ஸே செய்கிறார்கள் இந்த ஃப்ரீயாக என்று சொல்லி. அப்படி அல்ல, கொடுக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் ஃப்ரீயை கொடுத்து அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்களினூடாக உழைக்கிறார்கள். எனவே யாருக்கும் உலகத்திலே யாராலும் இதை செய்ய முடியாது போனது தானே என்று எனக்கு விளங்குகிறது. இதனுடைய அடுத்த பக்கம், எஜுகேஷனுடைய அடுத்த பக்கம் எல்லோருக்கும், அதாவது இந்தியாவை எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு நாட்டிலும் இது நல்ல ஒரு பிஸ்னஸாக அமைந்திருக்கிறது. அது ஆன்லைன் கல்வி நல்ல ஒரு பிஸ்னஸாக அமைந்திருக்கிறது. அதனால தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதனால் தான் நான் நினைத்தேன், இது என்னால் என்ன செய்ய முடியும். நான் இதனுடைய அடுத்த பக்கத்தை யோசித்தேன், இது நான் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேன். எனவே இங்கே ஆன்லைன் என்பது மீண்டும் மீண்டும் அங்கே எதுவும் செய்யவும் முடியாது. உலகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு பாடம். அதாவது உண்மையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏரிய நாடுகள் எங்களுடன் பேசுகிறார்கள் தானே. இப்போ சில நாடுகளில் இருந்து இன்விடேஷன்ஸ் கூட எங்களுக்கு வருகிறது, அவர்களுடனும் இதே போன்ற ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி தாருங்கள்னு சொல்லி. இப்படித்தான் இப்போ எல்லாராலும் ஒரு எதிர்காலத்தில் பிரச்சனையாக வரப்போகிறது ஏனென்றால் கல்வியிலே. அதாவது இப்படித்தான் டியூஷன் டீச்சர் என்கின்ற துண்டல்ல நான் சொல்வது. ஏனென்றால் டியூஷன் டீச்சரை பிள்ளைக்கு கட்டாயம் தேவை, பாடசாலை டீச்சருக்கும் பிள்ளைக்கு வேணும். ஆனால் அதற்கு மேலதிகமாக டியூஷன் டீச்சருக்கு அங்கால் சென்ற ஒரு பிஸ்னஸ் இது நான் செய்வது அப்படியான ஒரு ஃப்ரீ வெர்ஷன். இல்லை நீங்கள் டியூஷன் டீச்சர் மாதிரி வேணும் என்று சொன்னதுக்கு எதிர்காலத்தில் தனியார் வகுப்பு டீச்சர்ஸ்மார்களுடைய இல்லையா அங்கே ஒரு பெரிய ஒரு சந்தை இருக்கு. நான் எதிர்வருகிற நாட்களில் பார்க்கிறேன், அந்த டீச்சர்ஸ் மாதிரியும் என்னுடைய விடயங்களில் அவரையும் ஒன்றாம் சேர்த்து அவர்களுக்கும் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் ஒன்றை கொடுத்து நீங்கள் படித்து நீங்கள் ஆனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல். இந்த சேர்த்து இல்லை இப்படித்தான் நான் இது அப்படியாக நான் பார்க்கவில்லை அச்சுறுத்தலாக. என்னால் என்னுடைய இன்டென்ஷன் அப்படி இல்லை. நானும் ஒரு டியூஷன் சென்ற ஒரு மாணவன். என்னுடைய நான் உண்மையை சொல்ல நான் இங்கே இருப்பது பிசிக்ஸ் மேத்ஸ் எல்லாம் நான் டியூஷனில் டீச்சர்ஸ் நான் படித்தேன். எனவே எனக்கு அவர்களுக்கு அப்படியாக சிந்திக்க முடியாது. என்னால் இப்படித்தான் நன்றாக படிப்பிக்க முடியாத டீச்சர் வேறு என்பது அவர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் நன்றாக படிப்பிக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கிறார்கள் தானே. அவர்களுக்கு நாங்கள் சர்வை பண்ணுவதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எடுத்து பாருங்கள். சில டீச்சர்ஸ் ஜூமில் பாருங்கள், அந்த ஃப்ரீ வெர்ஷனை செய்கிறார்கள். எனவே 40 நிமிடங்கள் சென்ற பிறகு லைன் கட் ஆகும். ஆனால் டீச்சர் அங்கே படிப்பிக்கிறார். இனிய பிள்ளைகள் டீச்சர் போட்டு கொடுக்கின்ற பொழுது பிள்ளைக்கு 10 நிமிடங்கள் போய்விடும். எனவே 10 நிமிடங்கள் பாடம் இல்லை, அது மிஸ் ஆகும். எனவே ஆன்லைனில் அதாவது இப்படிதான் கோவிட் முடித்ததுக்கு பிறகு பிள்ளைகள் சென்று மாலையிலே இன்னும் ஃப்ரெண்ட்ஸை சந்தித்து கதைத்து பேசி சோஷியல் ஆக்டிவிட்டி தானே. பாடசாலை என்பது ஒரு மாடல், அதற்கு பிறகு டியூஷன் என்பது இன்னொரு மாடல். இப்போ நாங்கள் கூட இந்த ரெண்டிலுமே என்ஜாய் பண்ண ஆக்கள் தானே நாங்கள் எல்லாமே. எங்களுக்கு தெரியும் டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு முறை என்றால் அங்கே ஸ்கூல் நண்பர்கள், டியூஷனிலே நண்பர்கள் வேறு இருப்பார்கள். எனவே இந்த நண்பர்கள் 2 பிரிவுகள். அங்கே ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், இங்கே ஒரு கிழமைக்கு சந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே இது எல்லாமே ஃபீலிங்ஸ். நாங்கள் எப்படி நம்புறது? நான் எனக்கு தெரிந்த வகையில் தம்பிக்க பெறவுக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று இல்லை இதுவரை வியாபாரத்தில், அதே போல் வர்த்தகத்தில் ஸ்கூல் ஒன்று இல்லை. எப்படி நாங்கள் நம்புவது? அதாவது ஏன் நாங்கள் நம்ப வேண்டும்? இன்னொரு ஒரு வருடத்திலே டிபி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிபி எஜுகேஷன் அப்படி இலங்கை முழுவதும் பெரிய ஒரு கல்வி வலையமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு ஆரம்பமாக இது இல்லாமல் இருக்கலாம் சொல்லி இப்படிதான் ஹாஸ்பிட்டல் இல்லை என்று சொல்ல முடியாது. என்றால் அதாவது இப்படித்தான் ஹாஸ்பிட்டல் எனக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலில் 27% எடுத்திருக்கேன். அது நான் செல்வதற்காக. நீங்கள் டிரெக்டர் போர்டில் இல்லை தானே? டிரெக்டர் போர்டில் இல்லை. அதாவது இல்லை எங்களுக்கு தெரியும். நான் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் போயிருக்கலாம், ஆனால் நான் போகவில்லை. ஏனென்றால் நான் அதையும் எதிர்வருகிற நாட்களிலே இன்னொரு பிளாட்ஃபார்மினூடாக, அதாவது பேஷண்ட்டுக்கு நோய் வருகின்ற பொழுது நோயாளி நேவிகேட் ஆவதற்கு 2024 ஒரு பிளாட்ஃபார்மை அமைக்க, எனவே அந்த ஆப்ஜெக்டை வைத்துக்கொண்டு அதிலும் நான் பணம் ஈட்ட மாட்டேன். ஏனென்றால் அதையும் நான் பார்க்கிறேன் ஃப்ரீ எப்படியாக செய்யலாம் என்று. எஜுகேஷனிலே ஆர்ட் இப்பொழுது எனக்கு கிடைத்து விட்டது. எனவே இது ஃப்ரீயாக செய்வதை நான் இதில் பிறகு நிப்பாட்டவும் போவதில்லை. இன்னும் 20,000 பேருக்கு பிள்ளைகளுக்கு ஐடி படிப்பதற்கு இன்னும் 6 மாதங்களிலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு வருடத்தில் 6,000 பேர் யூனிவர்சிட்டியுடன் சேர்ந்து 6 மாதத்திலே சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஜாப்புக்கு செல்லலாம். ஒரு வருடத்தில் டிப்ளமா ஒன்றை கொடுப்போம். டிபி எஜுகேஷனும் மொரட்டோ யூனிவர்சிட்டியும். எப்படி தொடங்க போறீங்க? இப்போ நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போகிறோம். நீங்கள் பேசின எல்லாமே ஃப்ரீ நீங்கள் உங்களுக்கு பணம் உழைத்து போதும் என்று வந்து விட்டதா, இல்லை பணத்தை புழக்கப்பட்டு இப்பொழுது போதும் என்று வந்து விட்டதா? இப்போ பணம் மனிதர்களுக்கும் கூட திருப்தி வரது தானே, அதில் ஒரு இருக்கிறது. அப்படி வந்து விட்டீர்களா? இப்பொழுது என்ன உண்மை? நீங்கள் நேர்மையாக பதில் சொல்வீர்கள் இப்படி தான் நம்புகிறேன் நான். இந்த நாட்டில் பெர் கேபிட்டாவில் 4,000 என்கின்ற டிராப்பிற்குள் இப்பொழுது சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இதிலிருந்து மீளக்கூடிய ஒரே ஒரு முறைதான் கல்விதான்.
இதிலே பில்டிங் போட்டு அடித்து அது செய்து இது செய்து என்று சொல்லி இதிலிருந்து மீள முடியாது. 2014 இன்று வரை இந்த ட்ராப்பில் தான் சிக்கியிருக்கிறோம் 6 வருடங்கள். எனவே நானாவது இப்படியாக காலை வைத்து முன்னுக்கு சென்று அடுத்த ஸ்டெப் ஏனென்றால் எக்கனாமிக்கு மெயின் செல்வாக்கு செலுத்துவது சமுதாயத்துக்கு செல்லுகின்றவர்கள். அதாவது சமுதாயத்துக்கு செல்கின்றவர்கள் என்றால் அந்த அந்த ஏ லெவல் பாஸ் ஆகி வெளியே போகின்றவர்கள். அவர்களிடம் இருந்து அவர்களினுடைய லைஃப் என்னடா இமீடியட்லி செய்யக்கூடியது அதுதானே. அவர்களை நாங்கள் செய்வதுதான் சரி செய்வதுதான் மெயின் ஜாப் வொகேஷனல் அண்ட் இல்லை. நான் அது இல்லை கேட்டது. நான் கேட்டது காசு உழைச்சு போதும்னு வந்துட்டுதா. இப்படிதான் காசு உழைப்பது போதும் என்கின்ற அந்த கதைக்கு நான் அக்ரி இல்லை. ஏன்னால் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தெரிகின்ற பொழுது நாட்டிற்கு ஏன்னா நான் பிறந்தது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலிலே. ஆனால் அதற்கு பிறகு எல்லாமே சமுதாயத்தில் நாங்கள் ஃப்ரீ தானே எடுத்தோம். கல்வி ஃப்ரீ எஜுகேஷன் தானே பெற்றோம். எனவே இவற்றுக்கும் நாங்கள் நாட்டிற்கும் ஏதாவது அடுத்த பக்கத்தில் ஏதாவது கொடுக்கணும். அதே போன்று சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபியூச்சரிலே அதாவது மக்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார்கள். பிஸ்னஸ் இருக்கிறது என்று உண்மையிலேயே நீங்கள் இப்படியாக சிந்திக்கிற இந்த மூளை இது நீங்கள் சிந்திரை மாற்றியது நீங்களா இல்லை உங்களுடைய மனைவியா? இல்லை 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 அதாவது மனைவியும் இல்லைன்றால் இன்னும் 5 வருடங்களால் தாமதித்திருக்கும். இல்லை விரைவுபடுத்தியது யார்? இல்லை விரைவுபடுத்தியது உண்மையில் அவர்கள் தானே இல்லாத விரைவுபடுத்துவார்கள். அவசரம் அவர்களுக்கு விரைவு தேவையானது. அவர்கள் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னது பிறகு செய்யாமலும் இருக்க முடியாது தானே. எனவே அந்த ப்ரெஷரும் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அப்படி இல்லை என்று சொன்னால் கோவிடில் தான் நான் இது வந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயம் இல்லை தானே. நான் கோவிடுக்கு டிபி எஜுகேஷனை செய்யவில்லை தானே. கோவிடுக்கு முன்பே டிபி எஜுகேஷனை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே சிலர் எங்களிடம் கேட்கிறார்கள், மிஸ்டர் பெர்ரா நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததா கோவிட் வரும் என்று சொல்லி. நான் சொன்னேன் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் எனக்கு அதாவது சித்தாந்தம் என்பது புத்தகங்களில் தான் இருக்கிறது. புத்தகங்களில் இருக்கக்கூடியதுனால தான் டீச்சர்ஸ்மார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார்கள். ஆனால் இதில் வீடியோ புக் ஒன்றுக்கு போடுகிற பொழுது இந்த சித்தாந்தங்கள் என்கிற துண்டு அது எல்லோருக்கும் ஒன்று இட்ஸ் புக். நான் நினைப்பது என்னவென்றால் என்னுடைய வீடியோ கண்டென்ட் அது ஒரு புக் என்று சொல்லி. இப்போ நல்ல ஒரு உதாரணம் தான் எங்களுடைய லைவ் போகிறது. அதாவது 28 மணிக்கு லைவ் போகிறது ஓ லெவல். நான் எனக்கு தெரிந்த ஒரு ப்ரொஃபஸர் அதாவது வரலாற்று பாடம் அதாவது எங்களுடைய வரலாற்று பாடம் குறித்து அதாவது எங்களுடைய இந்த 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 ஹரித டிவியில் சேனல் நம்பர் 9 அதாவது பிஓ டிவியில் 9 இல்லை என்றால் 16 போகிறது. அவர் பிஓ டிவியில் ஹரித சேனலை பார்த்து அந்த வரலாற்று டீச்சர் மகன் என்று சொல்கின்ற பொழுது இவர் எனக்கு சொல்லி அனுப்புகிறார், எனக்கும் என்னையும் மகன் என்று தான் 55 வயது ப்ரொஃபஸர் மகன் என்று என்னையும் டைம் டிராவல் அந்த 2 மணித்தியாலம் தனக்கு தெரியாமல் அங்கு சென்றதாக சொன்னார். உங்களுக்கு கூட எந்த ஒரு ரிசர்ச்சையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கொழும்பில் நீங்கள் பாருங்கள், ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் எடுத்து பாருங்கள், 100க்கு 10 பேர்கள் கேட்டு பாருங்கள் 5 பேர் இருக்கிறார்கள். ஒரு மிக சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ கோவிட் வந்து இப்போ 1.5 வருடமாக இருக்கிறது. இன்னும் முடியாமல் போயிருக்கிற அரசாங்கத்திற்கு சரியாக கல்வியை சேனல் ஒன்றினூடாக தருவதற்கு இன்னும் சரியாக ஆன்லைன் அதுவும் இல்லை. தம்மிகவுக்கு வெற்றிகரமாகவும் மிக குறைந்த காலகட்டத்திலே அரசாங்கம் இவ்வளவு அரசாங்க வளங்கள் எல்லாம் இருந்தும் எல்லா நெட்வொர்க் எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தனியார் அவர் அரசாங்கம் என்பதனால. இதிலே பிரதான பிரச்சனையாக இருப்பது அரசாங்கத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் டெண்டர் கால் பண்ண வேண்டும். அரசாங்கத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்றால் நல்ல ஒரு டியூஷன் டீச்சரை கொண்டு வந்து சொல்ல முடியாது, படிப்பிக்க சொல்ல. எனவே அரசாங்கத்திற்கு செய்ய முடியாது இருக்கிறது தானே. எனவே அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து அவர்களுக்கு இப்படித்தான் அரசாங்கத்துக்கு தானே இதில் லாபம். அதனால் தானே நான் செய்கின்ற வேலையிலே அரசாங்கம் என்னை வேற ஆளாக பார்ப்பதில்லை. அரசாங்கம் பார்ப்பது நானும் அரசாங்கத்தை அப்படித்தான் நானும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாகத்தான் இதனை செய்கிறேன். மினிஸ்ட்ரியுடன் சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம். எல்லோரிடமும் நன்றாக இதனை தள்ளி கொண்டு போனால்தான் எல்லாருக்கும் ஒரு தேவையாக அரசாங்கத்திற்காக கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். டெவலப் பண்ணுகிற பொழுது எல்லாம் பார்க்க நன்றாக டெவலப் பண்ணலாம் தானே. அந்த சேலஞ்சை கொடுப்பதற்கும் நாட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் தானே. எனவே நான் நினைக்கிறேன் அதாவது இது நாட்டில் ஒரு நோக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மீண்டும் அதனை சொல்றீங்க. நான் மீண்டும் அதனை நான் கேட்க தேவையில்லை. நான் அப்படி கேட்ட நான் தான் பிறகு நகைச்சுவையாக வந்து விடுவேன். அதாவது அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த அளவு இறக்கும் என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நீங்கள் ஏன் தேவி பாலிகாவுக்கு சென்று தேவி பாலிகா ஸ்கூலை நீங்கள் கொள்ளையடிக்க போனீங்க? அந்த விஜயராம ஸ்கூலுக்கு சென்று அந்த கேட்டுக்கூடாக சென்று இன்னும் அங்கே 2 பேர் அவர்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்களுடன் சென்று பிரதான ஊடகத்திலே பேரெல்லாம் போனது. எனவே நீங்கள் இந்த நாட்டில் ஒரு
பிரதான வர்த்தகர் நம்பர் 1 வர்த்தகர். நீங்கள் ஏன் இப்படி கௌரவத்துடன் வைத்துக் கொண்டு இருக்கலாம்? ஏன் இப்படி நீங்க செய்ய போறீங்க? என்ன காரணம்? நான் ஏ லெவல் கதையை சொல்லியிருந்தானே, ஏ லெவல்களிலே பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கு ஒன்று ஃபேமஸ் டீச்சரால் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதாவது நன்றாக யூனிவர்சிட்டி செல்லக்கூடிய ஒரு பாடசாலை இருக்க வேண்டும். அதாவது தேவி பாலிகாவை எனக்கு தேவை இருந்தது அந்த பிராண்டை பில்டப் பண்ணுறது. ஏனென்றால் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு தேவி பாலிகா போன்ற ஒன்றை தாருங்கள். அங்கு நாங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்றை அமைத்தோம். இப்படி தான் தேவி பாலிகா என்று சொன்னதற்கு அங்கே 3500 மாணவர்கள் தான் சமுதித்தை நாங்கள் எடுக்க போகிறோம். 3500 மாணவர்களிலே ஏ லெவல் செய்து 550 ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் வெளியே போகின்றவர்கள். எனவே என்னுடைய ப்ராஜெக்டிலே 1100 ஒரு வருடத்திற்கு எடுத்து 2200 நான் அப்படித்தான் ஒரு ஸ்கூலை அமைக்க போனேன். ஆனால் நான் அப்படி அமைத்து அவர்களுக்கு ஒரு கண்டிஷனை போட்டிருந்தேன். அதாவது கற்பிக்கின்ற முறைக்கு வீடியோஸ்களை முழு இலங்கைக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே தான் தேவி பாலிகாவினுடைய இந்த பிராண்டுடன் எல்லா பிள்ளைகளுக்கும், அதாவது ஏ லெவல் மேத்ஸ் செய்கின்றவர்களுக்கும் ஏ லெவல் சயின்ஸ் செய்கின்றவர்களுக்கும் முழு இலங்கைக்கும் அதனை கொடுப்பதற்கு இந்த வீடியோ தான் முழு இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திருப்பார்கள் மாணவர்கள். அதில் இடம்பெற்ற சம்பவங்கள் எனக்கு விருப்பமில்லை அதை பற்றி பேச. அதாவது தேவி பாலிகாவில் இடம் ஒன்றை எடுப்பதற்கு நான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் ஆகிவிடும் என்று சொல்லி நான் சப்பாத்தை கலட்டி விட்டு நான் கால் விரல்களில் நடந்து சென்றேன் என்று சொன்னால் ஏனைய பிள்ளைகளுக்கு அதாவது 5 செகண்ட் போட்டால் டிஸ்டர்ப் பண்ணி நினைத்தால் இன்னொரு ஸ்கூலில் இடம் தேவையில்லை தானே. 11 தாரங்களேன் தேவி பாலிகாவை வந்து விஜயராமாவுக்கு எடுத்து சென்று தேவி பாலிகாவினை விஜயராமாவுக்கு எடுத்து செல்லவில்லை. அங்க இருக்கக்கூடிய ஏ லெவல் பிரிவை அங்க எடுத்து அப்படியும் இல்ல இல்ல அவர்களுடைய குற்றச்சாட்டு அந்த ரேஸ் கோர்ஸோட இருக்கக்கூடிய அந்த காணியை அப்படி தமிக்கப்படாத காணியை கொள்ளையடிக்க தான் வந்தது என்று சொல்லி இல்லைன்னு சொன்னால் எங்களுடன் பேச இருந்தது பிரின்சிபலுடன் சேர்ந்து என்ன செய்ய போன இந்த வேலை எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. சமுதித்த இது எல்லாமே அதாவது இந்த நாட்டில் வேலைகளை எல்லாவற்றையும் மக்களுக்கு எந்த நேரமும் எதையும் சொல்லி செய்ய முடியாது. நாங்கள் கம்பெனி பில் பண்ணுகின்ற பொழுது போர்டு மாத்திரம் தானே தீர்மானிக்கும். இந்த எல்லா விடயங்களையும் மக்களுக்கு சொல்லி அப்படியாக அது அரசாங்கங்கள் பழக்கப்படுத்தியவை. இதெல்லாம் அரசாங்கங்கள் பழக்கப்படுத்திய இந்த விடயங்களை பிரைவேட்டில் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி செய்ய முடியாது. எடுத்தால் டேபிளுக்கு வந்தது டிசிஷன் எடுத்து அதில் முடிந்துவிடும். இல்லை என்று சொன்னால் 5 வருட ப்ராஜெக்ட்ஸ் தேவி பாலிகா அதில் இன்னொரு அடிஷனல் 1100 மாணவர்களை விஜயராமாவுக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது 5 வருட ப்ராஜெக்ட். அப்படி ஒன்று எனக்கு இல்லையே. எனக்கு 5 மாதங்கள் இருந்தது. 5 மாதங்களில் நாங்கள் பார்த்தோம் ஏ லெவல் தொடங்குகின்ற பொழுது இதனை ஆரம்பிப்பதற்கு. ஆனால் அதில் நல்ல ஒரு விடயம் அமைந்தது தானே. நான் என்ன செய்தேன் என்றால் ஏ லெவல்களுக்கு இலங்கையிலே ராயலில் படிப்பித்த நல்ல டீச்சரை கொண்டு வந்து ஸ்ரீநாத் விக்ரமசிங்க என்று இப்பொழுது கெமிஸ்ட்ரி செய்கிறார். மிஸ்டர் ரோஷான் என்று சொல்லி இலங்கையில் ஃபேமஸ் டியூஷன் டீச்சரை கொண்டு வந்து பயோ செய்கிறார். இப்போ அதுக்கு பிறகு நான் சென்று எனக்கு ஃபிசிக்ஸ் படிப்பித்த சாருக்கு நான் மோகன்லால் கிரேருக்கு சொன்னேன், சார் எனக்கு சார்னுடைய வாய்ஸில் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரே மனத்தில் வர பணம் எடுத்து செய்கின்ற விடயம் எல்லாம் தானே மோகன்லால் கிரேர் என்பது பாடசாலையை வைத்திருக்கக்கூடியவர். ஆனால் அந்த சொந்தக்காரர் வந்து இன்று எங்களுடைய டிவி சேனலில் படிப்பிக்கிறாரே அவரும் இந்த பிள்ளைகளுக்கு இதனை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். எனவே பாருங்கள் தேவி பாலிகாவினுடைய பிராண்டில் உருவாக்கி எங்களுக்கு செய்ய முடியாமல் போனது. அதனை இமீடியட்லி மற்ற பக்கம் சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய நல்ல பிசிக்ஸ் சாரை எடுத்தேன், இலங்கையில் இருக்கக்கூடிய நல்ல கெமிஸ்ட்ரி சாரை எடுத்துக்கொண்டோம், பயோ சாரை எடுத்துக்கொண்டோம். அந்த 3 பேரை எடுத்துக்கொண்டு அந்த இமீடியட்லி பில் பண்ணியிருந்தோம். இன்னொரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன். என்னிடம் இருக்கக்கூடிய எங்களிடம் அதாவது ஏ லெவல் மேத்ஸ் செய்கின்ற துஷ்மந்த மகாபதுகே இலங்கையில் நம்பர் 1 டியூஷன் என்று சொல்வதற்காக சாதாரண டீச்சர் அல்ல, அவர் குவாலிஃபைடு இன்ஜினியர், ரைட்? எனவே குவாலிஃபைடு இன்ஜினியர் ஒருவர் வந்து டியூஷன் செய்கிறார். ஆனால் நீங்கள் சென்று பாருங்கள் 2020 அதாவது 2019 ரிசல்ட் எடுத்து பாருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து, ஏனால் 150% மேட்ச் செய்கின்றவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்கிறார்கள். பாருங்கள் 160% பாஸ் ரேட் இருந்தது, இப்போது 70% மாற்றிருக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இதனை 74% வரை கொண்டு செல்வதற்கு. எனவே உலகத்தில் ஏ லெவல்களிலே மேத்ஸ் இப்படியாக பாஸ் பண்ண முடியும் என்றால் நாங்கள் 3 வருடங்களில் கோல் ஒன்று இருக்கிறது. 80% தெரிந்து கொண்டீங்களா? தங்களுடைய சொந்த தனியார் பேங்க்ல தீர்மானம் எடுப்பது போன்று அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று. இல்லை நானும் அங்கே வேலை செய்திருக்கிறேன் தானே. எனக்கு எல்லா விடயங்களும் சமுதித்த எதற்கும் நான் தயார். எனக்கு நன்றாக வந்தால் நல்ல விஷயம். உண்மையிலே இப்படி என்ன தீய விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்னை மோட்டிவேட் ஆவதற்கு என்னுடைய நல்லம் கெட்டதண்டா கெட்டது எதுக்கும் தயார். நன்றாக சென்று முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு இருப்பது நீங்க சமுதித்த. இப்போ எனக்கு அப்படி டைம் இல்லை, இது இருந்து நேரம் வீணாக்கலாது இல்ல, அப்படி எனக்கு நேரத்தை செலவழிக்க முடியாதா? இப்போ சொன்ன இந்த இவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விடுமுறை எனக்கு சந்தித்திருக்கலாம் தானே. அப்படி சந்தித்து மீட்டிங் வைத்து
அப்படியெல்லாம் எங்களை போன்றவர்கள் வரமாட்டார்கள். ரைட், வேண்டாம் தானே? சரி, அதாவது எனக்கு தேவி பாலிகா இந்த பிராண்ட் தானே வேண்டுமாக இருந்தது. நான் அதை கொண்டு வந்து இன்னொரு பில் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ உயர் தரம் A-level மேத்ஸும் சயின்ஸும் செய்கின்ற மாணவர்களிலே 100க்கு எத்தனை வீதம் பேர் எங்களை பார்க்கிறார்கள் என்று. இப்ப தேவி பாலிகா கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். மோட்டிவேட் நீங்க சொல்வது அன்றைக்கு இடம்பெற்ற அந்த பிரச்சனையிலிருந்து தான் டிபி எஜுகேஷனை நீங்க இன்னும் மோட்டிவேட் ஆனது அப்படித்தானே சொல்றீங்க? கட்டாயம் இப்படித்தானே. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன், ரைட், ஸ்கூல் லைவ் கொடுப்பது தான் என்னுடைய பிளான். அது இல்லாமல் போனது. இப்போ இன்று O-level பிள்ளைகளுக்கு இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை சப்ஜெக்ட்ஸ் 7 பாடங்கள் 7 நாட்களும் நாங்கள் யூடியூபிலே ஃப்ரீ படிப்பிக்கிறோம். என்ன பாருங்கள், சென்று பாருங்கள், அங்காவது அட்வர்டைஸ்மெண்ட் போகுதா என்று சொல்லி. 5ஆம் ஆண்டு புலமை பரிசுகள் பிள்ளைகளுக்கு 6:30 7:30 வரை நேரடியாக படிப்பிக்கிறோம். எனவே இவை எல்லாம் அதில் மோட்டிவேஷன் தான். அந்த ரெண்டும் அந்த A-levelம் அந்த தேவி பாலிகா லைவில் தான் இந்த ரெண்டும் செட் ஆகினது. A-level என்பது அடுத்தது 3 ப்ராஜெக்ட். அதாவது விஷயத்தில் நீங்கள் நல்லபடியாக கொடுக்க முயன்றாலும் அவை அதிலிருந்து எதையும் பெறவில்லைன்னு தானே சொல்ல வாரீங்க. நற்காரியம் மாத்திரமில்லை, அதற்கு பணமும் போகும் தானே. எனவே அந்த பணத்தை எங்கிருந்து போடுவது? அந்த பணத்தை போட்டு இன்னும் செய்ய வேண்டும். அதான் இப்பொழுது இப்போ அதெல்லாம் ஞாபகம் இல்லை. 50 மில்லியன் தானே? இல்லை 100 மில்லியன். 100 கேபினட் பேப்பர்லேயே போட்டிருக்கு. எங்க அந்த காசு 1000 லட்சம் அது டிபி எஜுகேஷனுக்கு போட்டிங்களா? இப்போ இப்படிதானே. இந்த ப்ராஜெக்டுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எவ்வளவு கணக்குன்னு சொல்லி செலவு. இந்த முழுமையான ப்ராஜெக்டுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை தானே, உங்களுக்கே தெரிகிறது தானே. அங்கே வேணுமென்றால் 3600 மில்லியன் உழைக்கலாம். அங்கே 3600 மில்லியன் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குவதற்கு ஒரு பெரிய ஒரு தொகை போகும் தானே. அதனை அமைத்து இன்று நான் மிக மகிழ்ச்சியாக தானே இருக்கிறேன் என்று தேவி பாலிகா என்ன சொல்லுவாங்க. உண்மையான கேட்கிறேன். சிலர் சொல்கிறார்கள், இல்லை எங்களுடைய ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் ஒன்று செய்வதல்ல என்னுடைய நோக்கம். என்னிடம் இருந்தது பிராண்ட் ஒன்றை கொண்டு வந்து பிளக் பண்ணுவதற்கு. அது செய்ய முடியாமல் போனது. இப்பொழுது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மற்ற பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அதாவது எதிர் வருகிற நாட்களிலே எங்களுடைய வீடியோ கண்டென்ட் தியரி என்பது தேவி பாலிகாவுக்கு ஒன்று, ரோயலுக்கும் ஒன்று, ஆனந்தவுக்கும் ஒன்று. எனவே இது என்னுடைய வீடியோ புக் தான் எல்லாருக்கும் பார்க்க வேண்டி வரப்போகிறது. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ டிபி எஜுகேஷன் வந்து எந்த அளவு மாணவர்கள் இருக்கிறார்கள் இலங்கையிலே இப்போ பெர்சன்டேஜ் பார்க்கிற போது இப்படித்தான். இப்போது நாங்கள் ஹேண்ட்போன் ஸ்மார்ட் போன் இருப்பது 2 மில்லியன் என்றுதான் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணுகிறோம். அது முழு நாட்டிலே 1 மில்லியன் என்று சொல்வது அது 150 வீதம். அதாவது ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய பிள்ளைகளிலே 50% பேர் தான் மாணவர்கள் எங்களுடைய கோல். இன்று 33-35 வீதம் வரை வந்திருக்கிறது. எனவே இப்படித்தானே எஞ்சிருக்கக்கூடிய 50% பற்றி தான் யோசித்து நாங்கள் அந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருந்தோம். அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எங்களிடமிருந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம், ஆனால் எங்களுடைய கண்டென்ட்டை படிக்க. அதாவது இந்த 2 மில்லியன் ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடியவர்கள் 50% இப்போ டிபி எஜுகேஷனோடு இருக்கிறாங்க. இப்பொழுது 33% பேர் இருக்கிறார்கள். அது 50% வரை கொண்டு வரலாம். சரி, இப்படித்தான். அதற்கு பிறகு வறியவர்கள் பற்றி தானே பார்க்க வேண்டும். ஹேண்ட்போன் இல்லாத, ஏனென்றால் நல்ல ஒரு உதாரணம் தான் 3 மில்லியன் குடும்பங்கள், அதாவது ஒரு வருடத்துக்கு கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாய்க்கு நாங்கள் யோசிக்க முடியாதானே ஸ்மார்ட் போன் ஒன்றை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி. அதாவது புது வருடம் கொண்டாடுவதற்கு என்று சொல்லி 5000 ரூபாவினை கொடுக்கின்ற பொழுது, எனவே நான் நம்புகிறேன் 50% இல்லை என்று. எனவே அந்த பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் அந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் 1500 அந்த வறிய பாடசாலைகளுக்கு கொடுக்கிறோம். ஏன் தம்மிக்க பெரேரா கடந்த நாட்களிலே எல்லாம் உரைகள் நிகழ்த்துகிறார், பாலிசி சேஞ்சஸ் பற்றி கதைக்கிறார். அதே போல ஜனாதிபதி அந்த வியத்மக பற்றி, அங்கே ஒரக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி எல்லாம் பேசினார். எனவே தம்மிக்க பெரேரா அதாவது போக்குவரத்து அமைச்சனுடைய செயலராக இருந்தார். எனக்கு தெரியாது அவங்களுடைய இறுதி கனவு என்னவென்று தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அப்படியான ஒருவருக்கு ஏன் இந்த நாட்டை திருத்த முடியாமல் போகிறது? நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் ஈட்டி இருக்கிறீங்க. பார்த்தால் நீங்கள் இலங்கையிலே ஒரு நம்பர் 1 ஒரு வர்த்தகராக இருக்கிறீர்கள் முதல் தரமாக. ஆனால் உங்களுக்கு நாட்டை வந்து உங்களுக்கு முன்னேற்ற முடியாமல் போனது ஏன்? நீங்கள் அதில் நீங்கள் ஃபெயில் தானே. ஃபெயில் என்று சொல்வது இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள். BOIயில் இருக்கின்ற பொழுது சவுத் ஏஷியாவில் இருந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆம், அதில் அந்த அவார்டு இலங்கைக்கு கிடைத்தது. ஏன்? 24 மணி நேரத்தில் அப்ரூவல் கொடுக்கிறது. போக்குவரத்து அமைச்சுக்கு பிறகு சென்றதற்கு பிறகு அங்கு நான் செய்தது என்னவென்று சொன்னால், மொரட்டோ யூனிவர்சிட்டி, பேராதெனி யூனிவர்சிட்டி, UD, இந்த 3க்கும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கான ஒரு பிளான் ஒன்றை முழுமையாக அவர் அந்த 3 தரப்பினருக்கு அமைத்து கொடுத்திருந்தது. இந்த அம்பிகா பெர்ரா என்பவர் நாளை செல்லலாம். சென்றாலும் அந்த நாலேஜ் தானே, நான் சாதாரணமாக செய்வது அப்படித்தான். நாலேஜ் அதனை பகிர்வது தான் என்னுடைய. ஈவன் இந்த கம்பெனி உள்ளேயும் அப்படித்தான். கம்பெனிக்கு உள்ளேயும் கூட நான் மேனேஜிங் டைரக்டரிலிருந்து கீழே
தொழில் வரை நாலேஜை கொடுப்பதை தானே செய்கிறேன். நான் இதை வைத்துக் கொண்டிருந்தால் அது இல்லாமல் போய்விடும். எனவே அதற்கு பிறகுதான் நான் உண்மையிலே நாட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் லிஸ்ட் ஒன்று அமைத்து அந்த ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தேன். இந்த புத்தகத்திலே 2018 ஆண்டு தானே புத்தகத்தை எழுதியிருந்தேன். இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறதாங்க. எப்படித்தானே சமுதாயத்தை இப்போதுதான் இந்த மக்களுடன் நாங்கள் சிந்திக்கின்ற விஷயங்களை அரசாங்கத்திற்கு இந்த ஓடுகின்ற இப்போ இந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலே செய்ய முடியாமல் இருக்கிறது. இல்லை, இப்போ அமைக்கப்படுறவர்களே இப்போ பாருங்க, 73 வருஷம் 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டை எங்களுக்கு கோவிடால் 1 மாதம் நாட்டை மூட முடியாது, 2 வாரம் மூட முடியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் இன்று பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றாவது நீங்கள் ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியாது அவங்களுக்கு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு. அதாவது இந்த கோவிட் உடன் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன் அரசாங்கம் இப்படித்தான். அரசாங்கம் என்று சொல்கின்ற பொழுது எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டும் தானே. அரசாங்கத்திற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த நேரத்திலே பணம் இல்லை. எனவே பணத்தை பிரிண்ட் பண்ணுகிற பொழுது மக்கள் கத்துக்கிறார்கள், பிரிண்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. எனவே மக்கள் உண்மையிலே இந்த பிரிண்ட் பற்றிய ஒரு அறிவு கூட தெரியாமல் தானே, அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறது. ஆனால் மக்களுக்கு அதற்கு பிறகு டாலரிலும் பார்க்க பணம் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். மக்கள் அவர்களே கணக்குகளை சொல்கிறார்கள் தானே. அப்படி நாடுகளை ஓட முடியாது என்றால் நான் அமெரிக்காவில் சென்ட்ரல் பேங்கில் இருந்து பெரியவர்களையும் என்னுடைய கன்சல்டன்ட்களாக கொண்டு வந்து இன்று அல்ல 2011ஆம் ஆண்டிலே நான் பேசியிருக்கிறேன். அதாவது இப்படித்தானே எங்களுக்கு இந்த எக்கனாமி விழுந்தால் எங்களுடைய கம்பெனிகளில் 60% இங்கே தான் இருக்கிறது. எனவே 40% தான் எல்லாம் வெளியே இருக்கிறது. எனவே எக்கனாமி நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போவதுதான் எங்களுடைய ஒரு பொறுப்பு. எனவே என்னுடைய பொறுப்பாக இருப்பதும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் சப்போர்ட் பண்ணி அரசாங்கத்திற்கு இன்று ஏதாவது ஒரு நாளிலே ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு அல்ல தானே நாட்டிற்கு. அப்படி இப்போதும் நான் ஒத்துழைப்புடன் நான் அதனை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, நான் அரசாங்கம் ஒன்றுக்கு நான் எதிர்த்து பேசியதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, நான் ஒரு நாளும் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் எனக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நன்றாக வேண்டும், இந்த வேலையை செய்து கொண்டு போவதற்கு நன்றாக இல்லை என்றால் அப்படியே அரசாங்கத்தை ஷேப்ல வச்சிருக்கணும். ஷேப் பண்றல்ல, இப்படித்தான் கோட்டாபய வந்தாலும் கோட்டாபய வேணும், மைத்திரி வந்தாலும் மைத்திரி வேணும், ரணில் வந்தாலும் ரணிலும் வேணும். அப்படியா அரசாங்கம் சொல்லுங்க, பிசினஸ் செய்யறவங்க அப்படியா? ஏன் ஒரு பிரிந்திருக்கிறார்கள். அவர்களும் பாருங்க நன்றாக உறவினர்கள் போட்டு தான் இருக்கிறார்கள். எடுத்து பாருங்கள், யாருடைய ஏதாவது ஒரு வெட்டிங் எடுத்து பாருங்க. நீங்கள் வெளியே வந்து சும்மா போய்க்கு வந்து பார்லிமெண்ட்ல சண்டை பிடிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் நண்பர்கள் தெரியும் எங்களுக்கு. அங்கே அவர்களும் ஒன்று, நாங்களும் ஒன்று. யார் இதுக்கு எதிர்த்து கத்துகின்றவர்கள்? யார்? ஏழைகள் தான் பிரிந்திருக்கிறார்கள். செல்வந்தர்கள் பிரிந்தில்லை, அரசியல்வாதிகள் பிரிந்தில்லை. எனவே பிரிந்திருக்கின்ற என்று யோசித்தால் அவர் தான் ஏழை என்று தான் சிந்திக்க வேண்டும். சரி, இப்ப இந்த மாஃபியாக்காரன் என்று சொல்லி மஹிந்தானந்த சொல்றாரு தானே டட்லி சிறிசேனவுக்கு. கடைசியில் வந்து வெடியில் யார் இப்போ எல்லாம் ஒரே மேசையில் ஒன்றா இருப்பது? மேல் மட்டத்திற்கு போனால் எல்லாருமே ஒன்றுதான். சரியா சொன்னீங்க. சாமானியர்கள் தான் பிரிந்திருக்கிறார்கள். உண்மைதானே. இப்போ நீங்க பாருங்க, சண்டை எடுத்து பாருங்கள். கிராமத்தில் தானே சண்டை பிடிக்கிறார்கள், நகரத்தில் அப்படி இல்லை தானே. அதான் அந்த அவர்களுக்கு தான் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது. பிரிந்திருப்பது, அடுத்த அரசாங்கம் என்று நினைப்பது அப்படி இல்லை தானே. நான் நினைப்பது நாளை நாடு எப்படி இருக்க போகுது. உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இந்த செயற்பாட்டுக்கு நீங்கள் வந்த இந்த உங்களுடைய இதயம் நேர்மையாக, அதாவது நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் உண்மையாக கருணையிலேயே தான் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் இந்த வேலையில். இல்லை, உங்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ நோய் தொற்று இன்று மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துறாங்க. லோன் கட்ட முடியாது, லீஸ் கட்ட முடியாது, காசு இல்லை. ஆனால் தம்மிக்க பிறகு மாத்திரம் நோய் தொற்று இன்று வசந்தம் என்று உங்களுடைய லாபங்கள் இன்று பாருங்கள். வார இறுதி பத்திரிகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஆங்கில பத்திரிகையிலே, கடந்த வாரம் ஆங்கில பத்திரிகையிலே நெட் ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? 6.4 பில்லியன் ஹேலிஸ் வலிபல்ல. அதேபோல் உங்களுடைய வருமானம் 90 பில்லியன் ஹேலிஸ் ரப்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்டேஷன். அதுல 243 பில்லியன். நான் இந்த என்னுடைய அறிக்கையில் இது நீங்க பார்த்திருப்பீங்க, 14 பில்லியன் நெட் ப்ராஃபிட். 43 வருட வரலாற்றில் வந்து அதிகமான வருமானத்தை நீங்க ஈட்டிருக்கிறீங்க இந்த நோய் தொற்று காலகட்டத்தில். நான் அதான் கேட்கிறேன், லாபம் ஈட்டுவதில் எங்களுக்கு எரிச்சல் இல்லை. நல்ல இலங்கை ஒருவர் நீங்க முன்னுக்கு வர வேண்டும். அதாவது மக்கள் தெரியாத பிசினஸ், அதாவது இலங்கை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பிராண்ட் நியூ சிவன் கேரியர்ஸ் எடுத்து பார்த்தால் என்னிடம் இருக்கிறது. சரி, ஷிப்பிங் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே எடுத்தால் இந்த ஃபிகர்ஸ் சரி. ஆனால் இந்த ஃபிகர்ஸ் இது இலங்கைக்கு உள்ளே இருந்து வர வேண்டியதில்லை தானே. இது இந்த நேரத்திலேயே ஷிப்பிங் ரேட் எல்லாமே அதிகம். எனவே எங்களுடைய ஷிப்ஸுக்கு அந்த கணக்குகள் எல்லாம் அதிகம். எனவே என்னுடைய எக்ஸ்போர்ட் சும்மா இல்லை தானே. அமெரிக்காவில் ஃப்ரிட்ஜில் ஃபில்டரில் ஒருவர் எடுத்து தண்ணி கொடுத்தால் எனக்கு பணம் பெறும். அதாவது அந்த ஃப்ரிட்ஜ் 100% குளோரின் அப்சர்வ் பண்ணுகிற ஃபில்டர் என்று சொன்னால் அதை என்னுடைய காவல் போட வேண்டும் தானே. எனவே அவர் தண்ணீர் குடித்தாலும் எனக்கு பணம் பெறும்.
எனவே அப்படியான ஸ்ட்ரக்சர் ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கிறோம். எனவே அது உலகில் இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களும் அந்தந்த ஸ்ட்ரக்சரை அவர் பார்ப்பார். நாடு 5 வருடங்கள் மூடினால் என்ன ஆகும்? இப்படித்தானே இந்த டெக்னாலஜி என்பது மாறுகின்ற பொழுது ஏன் நாங்கள் மாறுகிறோம்? இப்பொழுது எங்களுடைய சிஸ்டம் ஊடாக ஓடலாம் தானே, ஏன் நாங்கள் இன்னும் அடிஷனல் போட்டு நெக்ஸ்ட் வேர்ஷனை எடுப்பது? ஏன் நாடு ஓடுவதற்கு அந்த வேர்ஷன் தேவை. ஆனால் அந்த வேர்ஷன் எடுக்கவில்லை என்றால் நாடுகளை ஓட முடியாது, கொண்டு செல்ல முடியாது. சில இடங்களை நீங்கள் அரசாங்க நிறுவனங்கள் எடுத்து பாருங்கள், அதுதானே நடந்திருக்கிறது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். பாஸ்போர்ட்டை 2-3 இடங்களில் கொடுக்கிறார்கள். வங்கி 100 மில்லியன் ஒரு செக் மாற்றுவதற்கு ஜஃப்னா பிரான்ச்சில் மாற்றுகிறார்கள். எனவே பாஸ்போர்ட்டை யாழ்ப்பாணத்தில் கொடுக்க முடியாது பிரான்ச்சில். இது யோசித்து பாருங்கள். பேங்க் ஆஃப் லோன் 100 மில்லியன் செக்கை யாழ்ப்பாணத்தில் மாற்றுகிறார்கள், பாஸ்போர்ட்டை கொடுப்பதில்லை. என்ன ஏன் ஒரு இடத்தில் மாத்திரம் சிக்க வைத்துக் கொண்டு இப்படியாக எல்லாம் ஒரு இடங்களாக சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதனை மாவட்டங்களில் ஒன்றை கொடுக்கலாம் தானே, ஏன் இது பிரதேச செயலக பிரிவுகளிலே கொடுக்கலாம் தானே? இப்படி சிந்திக்கின்றவர், அதாவது இல்லை கொடுப்பதற்கும் மக்கள் விருப்பமில்லை. இப்போ நீங்க அதை உருவாக்க முனைந்தது, அதாவது இன்னும் தம்மிக்க இருக்குது, வாங்கி இருக்குது, லீசிங் கம்பெனி இருக்குது, அதே போல இந்த அதான் இப்போ சொல்றாங்க எங்களை வாகனங்களை தூக்குறாங்க, எங்களுக்கு டூரிசம் இல்லை, சீஸ் பண்றாங்க, எங்களுக்கு கழுத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க, எங்களுக்கு இந்த லீசிங் கம்பெனியை கரைச்சல்படுத்துறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த இல்லாமல் போற அந்த ஆளுமையினை கருணை மிகுந்ததாக காட்டுவதற்காக, ஒரு அப்பா மாதிரி காட்டுறதுக்காக நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அவர்களுக்கு நிவாரணம் கொடுங்களேன், லீசிங் ஆக்களுக்கு. இப்படித்தானே அதற்கெல்லாம் லீசிங் என்பது எங்களுடைய பணம் இல்லை தானே, லீசிங் கொடுப்பது டிபாசிட்டர்ஸ் அவர்களுடைய பணத்தில். எனவே நாங்கள் எங்களுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டிபாசிட்டர்ஸ்களை பாதுகாக்க வேண்டும். எனவே டிபாசிட்டர்ஸை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு தான் அடுத்தது தான் லீசிங் கொடுத்தவர். மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதானே. முதலில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதற்கு பிறகு ஸ்டாஃபிற்கு மெயின்டைன் பண்ணுவதற்கு ரன் பண்ண வேண்டும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இந்த கம்பெனிகளிலே அதிகமாக 51% தான் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறார்கள். வேல்யூபிள் ஹேலிஸ் எடுத்து பார்த்தால் ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருக்கிறார்கள் 1,60,000. அந்த குரூப்பின் கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகள் 24 லிஸ்டட் கம்பெனிகள் தான் இது வந்திருக்கிறது. இந்த 2 ஹேலிஸ் எடுத்தால் அங்கே லிஸ்டட் கம்பெனி 15, அது மற்றது எடுத்து பார்த்தால் லிஸ்டட் கம்பெனி 9. எனவே எனக்கு 60,000 பேராக பார்க்க வேண்டும், 1,60,000 டிவிடெண்ட் கொடுக்க வேண்டும். அவர்கள் மறந்து கொடுப்பது என்னுடைய டிவிடெண்ட் செக்கில் இருந்தென்றால் எனக்கு முடியுமா? இல்லை கோபிட் இருக்கிறது, அப்படி செய்ய முடியுமா? இல்லை. எனவே இந்த எல்லாமே என்னுடைய வலியமைப்பு தானே. என்னை நம்பி ஒருவர் ஏன் என்னுடைய சியாசி வாங்குறார் பேங்கில் டிபாசிட் பண்ணாமல்? அதாவது அதில் மறக்க பெனிஃபிட் ஒன்று இங்கே கிடைக்கிறது என்பதனால். எனவே நான் அவருடைய டிவிடெண்ட் செக்கை அனுப்ப விட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த ஒரு கம்பெனிக்கும் அந்த டிவிடெண்ட் செக் கிடைத்திருக்கிறதா இல்லையான்னு சொல்லி. ஏனென்றால் நான் இந்த மீட்டிங்களுக்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸுடன் போவேன் தானே. போனால் சொல்வார்கள், சார் உங்களோட இதிலிருந்து தான் நான் மறந்துலாம் வாங்கி. நான் ஒரு உதாரணம் கேட்குறேன். இப்போ நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யவும் வேண்டும். நீங்கள் இப்போ வந்து பாருங்க டூரிசம்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி சுற்றுலாத்துறை, அதாவது தம்மிக்கப்படுற இல்லை, சாதாரணமான ஒரு தம்மிக்க சுற்றுலா. நீங்கள் டூர் ஏஜென்ட் வெள்ளைக்காரர்களும் இல்லை, இப்போ இங்கே யாருமே இல்லை தானே, இல்லை யாருமே இல்லை. சரி, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, எதுவுமே இல்லை, வாங்கியும் இல்லை, வானமும் இல்லை, உங்களுக்கு வருமானமுமே இல்லை, காசும் இல்லை, டிபாசிட்ல நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது கொஞ்சம் இருந்தா எப்படி லீஸ் கட்டுறது? அப்படி ஒரு ஆளுக்கு இப்படிதான். அவற்றிற்கு அந்த லீஸ் கட்டுகின்றவர்களுக்கு மொரட்டோரியம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சிலரிடம் 2 இருக்கிறது, ஒன்று தனிப்பட்டது, ஒன்று அடுத்தது. எனவே தனிப்பட்டதற்கு அரசாங்கம் கொடுக்கவில்லை, எனவே மற்றதுக்கு தான் மொரட்டோரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்றாலும் கூட செய்ய முடியாது. அடுத்தவற்றிற்கு மொரட்டோரியம் கொடுக்க சொன்னால் அந்த ஸ்லாபுக்கு நாங்கள் போவோம். சிலருக்கு அடுத்தது தனிப்பட்டது. எனவே இப்படித்தானே இப்படியான ஒரு நேரத்திலே, அதாவது அடுத்து வாகனம் போனது ஒன்று பிரைசஸும் அதிகரித்திருக்கிறது. எனவே தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்க முடியும் தானே. இமோஷனலி யோசித்தால் 2 வாகனங்கள் இருக்கிற பொழுது ஏன் 2 வைத்திருக்க வேண்டும்? 1 வைத்திருக்கலாம் என்று மனசுக்கு எடுக்கவில்லை என்று சொன்னால் இப்படியா? அதாவது பேராசை வருகின்ற பொழுது ஒவ்வொரு விடயங்கள் இடம்பெறும் தானே மக்களுக்கு. இப்போ பிசிக்கலி யாரைக்கும் ஹேர்ட் பண்ணி இல்லை தானே, எல்லாருமே துன்பத்தில் இருக்கிறார்கள், தாங்களாகவே சிந்தித்து தாங்களாகவே துன்பப்படுகிறார்கள். எனவே இந்த சில விஷயங்களை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பேராசை தானே. அப்படி செய்ய முடியாது. சமுதாயம் என்று சொல்வது இதில் ஒரு மற்ற பக்கம். நான் உண்மையை சொல்ல போனால் அந்த கூகுள், ஃபேஸ்புக் சிந்தித்தது போன்று நான் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸை நான் கொண்டு வருவேன் ஃப்ரீயாக. ஆனால் நான் பிஸ்னஸ் என்று சொன்னால் கட்டாயம் சொல்வேன், அந்த பிஸ்னஸ் இதுதான் என்னுடைய மாடல்னு சொல்லி. எஜுகேஷனுக்கு இதனை நீங்கள் தொடர்புபடுத்தாதீங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது என்னுடைய அடுத்த வெர்ஷன்ஸ்களுக்கு முக்கியம். உங்களுக்கு காசு கிடைக்கிறதா எதுவும் செய்வீங்களா? இல்லை. நான் இப்படித்தானே எங்களுடைய போர்டில் எல்லா நேரத்திலுமே இவையெல்லாம் டேபிளுக்கு வருகின்ற பொழுது
அவற்றை நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பேசித்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இங்கிலாந்துல இருந்து நீங்கள் குப்பை கூடங்கள் எல்லாம் இலங்கை கொண்டு வந்து அதாவது இந்த குப்பைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அதை இங்கே 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 டம்ப் பண்ணி ஏன் அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அது பாருங்கள். கா பார்க் ஒரு உரிமையாளர் இருக்கிறார். அங்கே கள்ளமாக கொண்டு வந்து ஒரு காரை பார்க் பண்றார்கள். இந்த பார்க்கின் சொந்தக்காரர் எதற்கு பொறுப்பு கூற வேண்டுமா? இல்லை. அதே போல தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன் ப்ராசஸிங் ஜோன் எனக்கு சொந்தமானது. எனவே இந்த சோனுக்கு வந்த ஒரு கண்டெய்னர்ஸ் தான் அவை. எனவே அந்த 100 கண்டெய்னர்ஸ் அதாவது இப்போ இதை எடுத்து பார்த்தால் நாங்கள் இலங்கைக்கு 7 மில்லியன் கண்டெய்னர்ஸ் வருகிறது. 7 மில்லியனில் அதில் 1 மில்லியன் நாங்கள் கையாளுகிறோம். அதாவது எங்களுடைய குரூப் தான் 1 மில்லியனை ஹேண்டில் பண்ணுகிறோம். அதாவது நாங்கள் மணத்தியாலத்திற்கு நான் நினைக்கிறேன் 120-130 கண்டெய்னர்ஸ். இந்த 100 என்று சொல்கிற பொழுது என்னுடைய பக்கத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது அது என்னோட மணத்தியாலத்தில் கையாளுகின்றவை. இரவு 12 மணிக்கும் நான் 100 கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டும். இந்த 100 என்னுடைய இதிலே பார்க் பண்ணினால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் பிழையில்லை என்றால் நான் அதற்கு பதட்டப்பட்ட வேலையில் தானே. அரசாங்கத்தில் வழக்குகள் அதெல்லாம் போட்டால் ஆனால் எங்களுக்கு போடவில்லை தானே. எங்களுக்கு போட முடியாது. அதாவது குப்பை கொண்டு வந்தவருக்கு தான் வழக்கு விழுந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொந்தம் யார் குப்பை இல்லை, எனக்கு கொண்டு வரவும் இல்லை, நானே கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு கொண்டு வர முடியாது. அந்த ப்ரொசஸிங் ஜோன் அதாவது கார் பார்க் சொந்த கார் தன்னுடைய கார் பார்க் அதாவது அவர் வெளியிலே கொடுத்தாருன்னு சொன்னால் வெளியாருடைய கார் தான் அங்கே வரும். அதாவது தான் எப்பொழுதுமே நான் சொல்கிறேன் சமுதித்த இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய வேலைகள் இந்த எல்லாமே மக்கள் அதாவது மக்கள் சிந்திக்கின்ற விஷயம் சரி. அது ஏனென்றால் இப்போ உங்களுக்கும் சொன்ன தானே அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் எல்லாமே ஒன்று, சின்னவர்கள் தான் பிரிந்து இதுதான் அதாவது சாதாரண மக்கள் சிந்திக்கிறார்கள் இவரிடம் தான் இவருடையது தான் என்று சொல்லி. ஆனால் அதனை என்னால் மாற்ற முடியாது தானே. ஆனால் அந்த சிந்தனை மாறும் இவர்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தம்மிக்க பெற அவர்கள் டிபி எஜுகேஷன் இன்னும் 6 மாதம் 8 மாதம் போகிற பொழுது மக்கள் யோசிப்பார்கள் அல்லவா தம்மிக்க தான் மனிதன் இல்லையா இந்த நாட்டிலே. நான் தேர்தலை பற்றி சொல்லவில்லை. நான் தேர்தலை பற்றி சொல்லவில்லை. அது தேர்தலாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம், பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கும் தனிப்பட்ட கனவுகள் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. இப்படித்தான் என்னுடைய கனவுகள் இப்படித்தான். கனவு என்னுடைய கனவாக இருந்ததெல்லாம் எல்லோருக்கும் ஈக்குவல் எஜுகேஷனை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒன்று நீங்கள் விருப்பமா இருந்தீங்க நிதியமைச்சருடைய செயலராக வர வேண்டும். அது அந்த நேரத்தில் இருந்தது. அது அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பு அந்த புத்தகம் இப்படித்தானே சில பேருக்கு ஐடியாஸ்கள் இருக்கிறது. இந்த ஐடியாஸ்கள் இதனை பப்ளிக்கு கொடுக்க வேண்டும் தானே. எனவே நான் புத்தகத்தை உருவாக்கி அந்த கனவிலிருந்து வெளியே வந்து விடுறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே அது எனக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு வதையாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு சங்கைக்குரிய தேர்தல் எனக்கு தெரிவித்திருந்தார் மகாத்தேயா. இந்த மகாத்தேயா உங்களுடைய காரணம் என்ன ஆசைக்கு அப்படின்ற ஆசைக்கு காரணத்தை இல்லாமல் செய்யுங்கள். அப்படி என்றால் இந்த ஆசை என்பதை நீங்கள் எழுதுங்கள். முதலில் எழுதி வெளியே வையுங்கள். வைக்கின்ற பொழுது இந்த ஆசை போய் அதான் புத்தகம் அநியாயம். புத்தகத்தை எழுதினது ஆசையெல்லாம் போயிட்டது. ஏனென்றால் புத்தகத்தை எழுதாவிட்டால் அந்த ட்ரெஷரி செக்ரட்டரிக்கு தான் அதனை வைத்துக் கொண்டிருந்த ஆசை இல்லை. இப்படித்தான் அந்த புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது அந்த புத்தகத்தினுடைய 900 விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டிய விஷயங்கள். எந்த ஒரு ட்ரெஷரி செக்ரட்டரிக்கும் அந்த 900ஐயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எனவே அதாவது ஆசைக்கு காரணம், துன்பத்திற்கும் காரணம் ஆசைக்கும். சரி, இப்படிதாங்க நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். தம்மிக்க பெற அவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதான வர்த்தகர் வியாபாரி. இப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு யோசிங்கள். நீங்கள் தான் இப்பொழுது நிதியமைச்சருடைய செயலாளர் சார் ஆர்டிகல் அல்ல என்று சொல்லி பசில் ராஜபக்சவையும் நீங்கள் மறந்து விடுங்களேன். ராஜபக்ச தானே, ராஜபக்சமார்கள் எல்லாமே அப்படித்தானே. அவர்களும் செயலாளர்கள் எல்லாமே இருக்கிற பொழுது பேருக்கு தானே வைத்திருப்பார்கள். சரி, ராஜபக்ச இல்ல, சரியா, ராஜபக்ச இல்ல, அவர்தில்லை நிதியமைச்சர். நீங்க தான் இப்பொழுது நிதியமைச்சருடைய செயலாளர். என்ன டாலர் இல்லை, 2.8 பில்லியன் தான் இருக்குது இருப்பு. இப்பொழுது 4 பில்லியன் நினைக்கிறேன். சரி, என்ன உங்களுடைய பிளான் என்ன நாட்டை மீட்டெடுப்பதற்கு? இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ்கள் இருப்பது சென்ட்ரல் பேங்கின் வீக்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே நான் சாதாரணமாக எனக்கு 60% சரியாகின்ற வகையில் சொல்ல முடியும். மிகுதி 40% அங்கே இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய இன்புட்டோடு தான் 100% சொல்ல முடியும். எனவே நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கின்ற பொழுது அந்த 5 அவர்களையும் கொண்டு வந்து கொடுத்தால் எனக்கு சொல்யூஷன் ஒன்றை செய்ய முடியும். எனக்கு சொல்லுங்க, நீங்கள் இப்பொழுது இந்த பதவியை பொறுப்படுத்தீங்க, நான் சும்மா கேட்கிறேன், நீங்க பொறுப்படுத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருளாதாரத்தை இந்த கிரைசிஸ்ல இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியுமா? இப்படித்தான் நான் முதலில் சொல்ல வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். இல்ல அது பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க செய்யாம இருக்கலாம். நான் கேட்பது பொறுப்படுத்தால் இப்படித்தானே. நான் நினைப்பதில்லை எந்த ஒரு விஷயமும். அதாவது நல்ல ஒரு சர்ஜன் ஒருவர் தியேட்டருக்கு உள்ளே சென்றதும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த வருகிற நோயாளியை அவர் கொல்ல போகிறாருன்னு சொல்லி, இல்லை அவர் இறப்பார் என்ற அவர் இறுதி வரை ஃபைட்டை கொடுப்பார். அவர் தமிழா முஸ்லீமா சிங்களமானு பார்ப்பாரா? இல்லை.
அதே போலதான் நல்ல நல்ல டாக்டர்ஸ்மாருக்கு வேறு யாரோடும் இந்த கேள்வியை கேட்க முடியாது, தெரிந்த ஒருவரிடம் தான் கேட்க வேண்டும். எல்லா செக்டரும் உங்களுக்கு சொந்தமா இருக்குது, வேறு யாரிடம் நான் கேட்கறது? தமிக்கப்படுற விடுத்து அந்த சுற்றி இருக்கக்கூடியவர்களுடன் அதை செய்ய முடியுமா என்பதை தான் எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கும் எல்லோருக்கும் விஷன் இருக்கிறது சமூகத்தை இல்லைன்னு சொன்னால் இங்கே வர முடியாது. ஜனாதிபதி அவர்கள் அழைத்து சொல்கிறார், தம்பிக்க நீங்கள் உங்களுடைய டைரக்டர் போர்டோட வந்து இதனை நீங்கள் பாரமடுங்கள், இந்த நிதி அமைச்சர் நீங்கள் பாரமடுங்கள், முடிந்தால் குறுகிய காலத்தில் இந்த பொருளாதாரத்தை செய்தாருங்கன்னு சொல்லி நீங்கள் பொறுப்பெடுப்பீங்களா இந்த சேலஞ்சை? இப்படித்தானே எனக்கு அப்படி ஒரேடியாக இதுக்கு அப்படி சொல்ல முடியாது. என்றால் இந்த சிக்னேச்சர் பவர் என்பதும் வருகின்ற இப்படித்தானே பேங்க் ஒன்றுக்கு பேசினாலும் கதைத்திருந்தாலும் ரேட்டிங் சரியில்லைன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே செக்யூரிட்டைஸ் பண்ண வேண்டி வரும் ஒரு கடன் எடுப்பதற்கு. என்றால் ரேட்டிங் இல்லாத சந்தர்ப்பத்திலே வங்கிகள் ஓவர் த கவுண்டர் கொடுக்க மாட்டார்கள் தானே, ஆனால் ஓவர் த கவுண்டர் கொடுப்பார்கள் நல்ல ரேட்டிங் இருந்தால். எனவே வேறு விஷயங்கள் செய்ய வேண்டும். அதான் இப்போ எடுக்க செய்கிறார்கள், டாலர் நாங்கள் வாங்கி ருபீஸ் கொடுக்கிறோம். எனவே வைசல் ஷாப் தான் இப்பொழுது நாங்கள் செய்கிறோம். எனவே அப்படியாக இதிலே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், அதாவது நூல் போல் மாதிரி சிக்கப்பட்டில்லை. அதாவது இந்த ஒருவருக்கும், அதாவது ஒரு திறமையான ஒருவருக்கு என்னென்றால் இப்படி சிக்கப்பட்டிருந்தாலும் அது தெரியத்தானே வேண்டும். திறமையான ஒருவருக்கு இப்படியாக இந்த சிக்கல்கள் யாராவது சொன்னால் அது உண்மையில திறமையான சிக்கியும் இல்லை, சிக்க வச்சு கொண்டும் இல்லை, சிக்கப்பட்டிருந்தாலும் மாதிரி அவளுக்கலாம் தானே. என்ன பிரச்சனை? அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படித்தான். இப்போ எங்களுக்கு கூட கம்பெனிகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது ஏன் பிரச்சனையோடு தானே வருகிறது. ஆனால் நாங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகிறது இந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்று சொல்லி. அதனால தான் நாங்கள் சென்று வாங்குகிறோம். வெளியே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஓ நான் ரிஸ்கை வாங்குகிறேன் என்று சொல்லி. அப்படி அல்ல, நான் உண்மையில ரிஸ்கை வாங்குவதே இல்லை. கம்பெனி வாங்குகின்ற பொழுது வாங்குகின்ற முதலாவது நாளில் எனக்கு தெரியும் எப்படி இது செய்ய போகிறோம் என்று சொல்லி. எனவே இல்லை என்று சொல்லலாம். அப்படி செய்ய முடியாது. நாம் இந்த தமிழக பெறவர்கள் டிபி எஜுகேஷனில் அல்ல இப்பொழுது இருக்க வேண்டும். ஜனாதிபதி காரியாலயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரியாலயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஹாபி என்று இருக்கிறது தானே, மகிழ்வாக இருப்பதற்கு. எனவே உங்களை என்னுடைய முகத்தை பார்க்கிற பொழுது தெரியும் 6.5 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது எனக்கு அது நன்றாக போதும். எனக்கு தெரியும் இன்னும் 3 மாதங்களிலே 10 லட்சம் மாணவர்கள் வருவார்கள் என்று சொல்லி படிக்கின்ற பொழுது அந்த வறிய மாணவர்களுக்கு அதற்கு பிறகு டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அந்த வேலைகள். எனவே அவற்றுடன் எனக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். இப்படித்தானே நீங்கள் பார்த்திருக்கீர்கள் தானே அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பேசுகின்ற விதத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். நான் அப்படி விரும்புகிறேன், எனக்கு அப்படி விரும்பவில்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டும், எனக்கு பொய்க்கெல்லாம் பேச்சு வாங்க முடியாது சமூகத்தை. ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லை தானே. அரசியல்வாதிக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு பழக்கமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி மக்களிடம் பேச்சு வாங்கி பழக்கம் ஆனவர்கள் அல்ல தானே. எனவே எங்களுக்கு பேசவும் அப்படி தேவையில்லை. எனவே அதான் எனக்கு பேசுகின்றதுன்னு சொன்னால் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் எனக்கு பேசலாம். அந்த 1,60,000 பேர் இருப்பதுன்னு சொன்னேன். எனவே நான் அவர்களிடம் பேச்சு வாங்காமல் வேலை செய்து கொண்டு போகிறேன். மிக்க நன்றி. இலங்கையில் இருக்கக்கூடிய முதல் தர தொழில் முயற்சி. நீங்கள் இப்பொழுது நம்ப வந்தானே, அது நீங்கள் டாக்ஸ் செலுத்துகின்றதை பார்க்கின்ற பொழுது தெரியும். இல்லை எனக்கு முதல் தரம்னு சொல்லலாம், நம்ப என்று நீங்கள் சொல்லலாம். வாயை திறந்தே சொல்லுகிறேன். சரி, வேறு யாராவது எனக்கு சேலஞ்ச் பண்ண மாட்டார்கள் தான். எனக்கு பிறகு நான் சேலஞ்ச் பண்ணினால் நான் கால் பண்ணி சொல்லுவேன். எனக்கு சொன்னார் இல்லை இப்படிதான் தான் நம்ம வேணும்னு சொல்லி எங்க ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணினால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறது. இலங்கையிலே அதிகமாக டாக்ஸ் செலுத்துகின்றவர் யார் என்று கேளுங்கள். அவ்வளவு உங்களுடைய கணக்கை எனக்கு பிறகு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் நான் கம்பரிசன் பண்ணி பார்க்கலாம் தானே அவர் சொல்லுகின்ற கணக்கோடு. அது எல்லாமே பப்ளிக்ல இருக்கிறது. மிக்க நன்றி. இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக நாங்கள் இன்றைய தினம் பல்வேறு விஷயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். தம்மிக்க பெற அவர்களுடன் நாங்கள் இன்று பேசியிருந்தோம். அதாவது விசேஷமாக அவருடைய டிபி எஜுகேஷன் புதிய சிந்தனை குறித்து, அதனூடாக நாட்டினுடைய கல்வித்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் பற்றி நாங்கள் இன்று பேசியிருந்தோம். மிக்க நன்றி.